அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இலங்கை ஆசிரியர் சேவை 2026 ஆண்டு போட்டி பரீட்சைக்கான கல்வி பொதறிவு தொடர்பான காணொளியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இக்காணொளியானது 2016 ஆண்டு தென் மாகாணத்தில் நடைபெற்ற ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சை வினாத்தாளை அடிப்படையாக கொண்டதாக அமைய இருக்கின்றது. அந்த வகையில தான் நான் இந்த கடந்த கால வினாத்தாள் தொகுப்பு என்று சொல்லி நான் இதிலே உங்களுக்கு திரையிலே காட்சிப்படுத்தியிருக்கின்றேன். அது இந்த முதலாவது காணொலியாக இது அமைய இருக்கின்றது. அதேவேளை எமது யூடியூப் சேனலின் இலங்கை ஆசிரியர் சேவை 2026 தொடர்பான கல்வி பொதறிவு தொடர்பில் முதலாவது காணொலியாக அமைய இருக்கின்றது. எமது யூடியூப் சேனலில் ஏற்கனவே பொதறிவுகள் சார்ந்த விடயங்கள் உங்களுக்கு பகிரப்பட்டு வருகின்றன. நீங்கள் இந்த எம்இடி பிஜிடி தொடர்பான கற்க நெறிகளுக்குரிய தகவல்களை செவிமடுப்பதனூடாக உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு போட்டி பரீட்சைக்கு அவசியமான இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சைக்கு அவசியமான பல புள்ளி விவரங்கள் வினாக்கள் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அவற்றையும் குறித்து கொள்ள முடியும். இந்த காணொலியில உங்களுக்கு கடந்த கால வினாத்தாள் என்றபடியால் வினாத்தாள் பகிரப்பட்டு அது தொடர்பாக கலந்துரையாடப்படும். அநேகமான சந்தர்ப்பங்களில் என்னிடம் அந்த பிடிஎஃபாக உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அல்லது வாய்ப்புகள் தற்போதைய நிலையில காணப்படாது இருக்கின்றது. இந்த வினாத்தாள் முடியும் வரைக்கும் அது உங்களுக்கு திரையில காட்சிப்படுத்தப்பட்டதாக இந்த கல்வி பொதறிவு சார்ந்த விடயங்கள் கலந்துரையாடப்படும். உங்களோடு நான் இந்த 2016 ஆண்டு நடைபெற்ற தென்மாகாண ஆசிரியர் போட்டி பரீட்சை தொடர்பான வினாத்தாளும் அதனோட இணைந்த நீங்கள் பழைய பேப்பர் என்று யோசிக்காமல் அதோட அந்த கேள்விகளில் இருக்கிற தற்போதைய நிலவரங்களும் புதிதாக அப்டேட் பண்ணப்பட்ட தகவல்களும் அதே போன்று அநேகமா ஆசிரியர் சேவை என்பது இந்த வரலாறுகளோட சம்பந்தம், அதாவது ஆசிரியர் சேவை தொடர்பான கடந்த கால விடயங்களை உள்ளடக்கினதாகவே இருக்கும். நவீன விடயங்கள் தற்போது இடம்பெற்றிருக்கின்றன. அவையும் உங்களுக்கு காணொலிகளாக பகிரப்பட இருக்கின்றது. இது ஒரு கல்வி பொதறிவு தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தலுக்காக நான் உங்களோடு இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறேன். எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து தொடர்ந்து எமது சேனலோடு இணைந்திருங்கள். இதற்கு முன்னதாக நான் இலங்கை ஆசிரியர் சேவைக்கு தேவையான அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் தேவையான நுண்ணறிவு உழைச்சார்பு தொடர்பான வினாக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அதனையும் பார்வையிட முடியும். அதற்கான பிடிஎஃப் தேவையானாக்கள் நான் இந்த காணொலிகளை ஒரு வாட்ஸ்அப் லிங்க் பகிரப்படும். நீங்கள் அதில் இணைந்து கொள்வதனூடாகவும் இல்லை இணைந்து கொண்டு நீங்கள் வினாவுவதனூடாகவும் அதை பிடிஎஃபை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தற்போது வினாத்தாளை பார்வையிடுவோம். இந்த வினாத்தாள் என்னை பொறுத்தவரை ஒரே வினாத்தாள் ஒரு நாளில் முடிக்க முடியாது. அது தொடர்பாக இணைந்த பல விடயங்கள் உங்களோட கலந்துரையாடப்படும். நீங்கள் குறித்து கொள்வது உங்களை மீட்டு பார்க்கறதுக்கு மிக அவசியமானதாக இருக்கும். அல்லது மீண்டும் மீண்டும் நீங்கள் காணொலியை செவிமடுப்பதனூடாக இதை ஞாபகப்படுத்தி வைத்திருக்க முடியும். நாங்கள் இப்போது வினாத்தாளுக்கு பிரவேசிப்போம். இந்த வினாத்தாள் தென்மாகாண கல்வி அமைச்சினால் தென்மாகாண சபையின் பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்காக 2016 ஆண்டு நடத்தப்பட்ட போட்டி பரீட்சை வினாத்தாள் தற்போது பரீட்சை திணைக்களத்திலிருந்து ஆசிரியர் போட்டி பரீட்சைக்காக கிடைக்கக்கூடிய ஒரு சில வினாத்தாட்களில் இதுவும் ஒன்று. இது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே இது பல பேருக்கு கைகளில் கிடைத்திருக்கும். அவ்வாறு கிடைக்காதவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்கின்ற போது உங்களுக்கான அதன் பிடிஎஃப் வடிவம் தரப்படும். இதுல எங்கட போட்டி பரீட்சையை பொறுத்தவரையில அனைத்து வினாக்களுமே பல்தேர்வு வினாக்களை 50 வினாக்களை கொண்ட பொதறிவு வினாத்தாளாக அமையும். அது பல்தேர்வு வினாக்களை கொண்டதாக அமையும். ஆனா இந்த வினாத்தாள் அப்படி அல்ல. முதல் 30 வினாக்களும் பல்தேர்வு வினாக்களாகவும் ஏனைய 20 வினாக்களும் குறுவினாக்களாகவும் அமைந்திருக்கின்றன. நாங்கள் எமது கல்வி பொது அறிவினை வளர்த்து கொள்வதற்காக நாங்கள் இந்த வினாத்தாள் தொடர்பான கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கிறோம். அப்போ வினாத்தாள் கட்டமைப்பு மாறுபட்டிருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் அதை கருத்துல கொள்ள வேண்டிய தேவை இல்லை. ரைட், நாங்கள் முதலாவது கேள்வி தென் மாகாணத்தில் உள்ள மொத்த பாடசாலை எண்ணிக்கை அன்னளவாக எவ்வளவு என்று கேட்டிருக்கிறோம். முதலாவது கேள்வியே புள்ளி விவரங்கள் தொடர்பான விடயம். இந்த புள்ளி விவரங்கள் தொடர்பான விடயங்களை நான் உங்களுக்கு தற்போது 2025 ஆண்டுல
இலங்கையின் பாடசாலைகள், அதாவது கல்வித்துறையில் இருக்கிற புள்ளி விவரங்கள் தொடர்பான விடயங்களை நான் இதில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் இலங்கை பாடசாலை கட்டமைப்பில் உங்களுக்கு தெரியும், தரம் ஒன்றிலிருந்து 13 வரையான வகுப்புகள் காணப்படுகின்றன. இந்த 13 வரையான வகுப்புகள்லையும் கற்கின்ற மாணவர்கள்ல அவர்களை வகுப்புகள் ரீதியாக தரம் ஒன்றிலிருந்து 5 வரையான வகுப்புகளில் கற்கும் மாணவர்கள் ஆரம்ப பிரிவு என அழைக்கப்படுகிறார்கள். அதாவது பாடசாலையில் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகள் ஆரம்ப பிரிவாக அழைக்கப்படும். அதே போன்று தரம் 6 தொடக்கம் 9 வரை கனிஷ்ட இடைநிலை பிரிவு என அழைக்கப்படும். தரம் 6 தொடக்கம் 9 வரை கனிஷ்ட இடைநிலை பிரிவு என அழைக்கப்படும். அதே போன்று தரம் 10, 11 வகுப்புகளில் உள்ள மாணவர்கள் அல்லது வகுப்புகளை சிரேஷ்ட இடைநிலை பிரிவு லோவர் என அழைக்கப்படும். சிரேஷ்ட இடைநிலை பிரிவு லோவர். அடுத்தது தரம் 12, 13 சிரேஷ்ட இடைநிலை பிரிவு அப்பர். சிரேஷ்ட இடைநிலை பிரிவு அப்பர் என்று சொல்லி அழைக்கப்படும். அப்ப இதுல பார்த்தீங்கன்னா இடைநிலை பிரிவில் 3 பிரிவுகள் காணப்படுகின்றது. தரம் 6 தொடக்கம் 9 வரையான தரம் 6 தொடக்கம் 9 வரையான வகுப்புகள் கனிஷ்ட இடைநிலை பிரிவு. தரம் 10, 11 சிரேஷ்ட இடைநிலை பிரிவு லோவர். தரம் 12, 13 சிரேஷ்ட இடைநிலை பிரிவு அப்பர் என்று சொல்லி சொல்லப்படும். இது பாடசாலையில் இருக்கிற வகுப்புகள் பிரிக்கப்பட்டிருக்கின்ற விதங்கள். தற்போது நாங்கள் 2025ஆம் ஆண்டு தரவுகளுக்கு அமைய இலங்கையில இருக்கின்ற மொத்த அரச பாடசாலைகளின் எண்ணிக்கை 10,047. இலங்கையில் இருக்கின்ற மொத்த அரச பாடசாலைகளின் எண்ணிக்கை 10,047. 2025 தரவுக்கு அமைவாக இலங்கையில் இருக்கிற மொத்த அரச பாடசாலைகளின் எண்ணிக்கை 10,047. அதேவேளை இலங்கையில் இருக்கின்ற தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கை 396. இலங்கையில் இருக்கிற தேசிய பாடசாலைகளின் மொத்த எண்ணிக்கை 396. இலங்கையில் இருக்கிற தேசிய பாடசாலைகளின் மொத்த எண்ணிக்கை 396. இலங்கையில் இருக்கிற மாகாண பாடசாலைகளின் எண்ணிக்கை 9,651. இலங்கையில் இருக்கிற மாகாண பாடசாலைகளின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டுக்கான தரவுகளுக்கு அமைய 9,651 பாடசாலைகள் இலங்கையில மாகாண பாடசாலைகளாக காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த தேசிய பாடசாலைக்கும் மாகாண பாடசாலைக்கும் இடையிலான வேறுபாடு என்ன, 2 பாடசாலைகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை, கேள்வி. ரைட். ஏனென்றால் நான் முன்னமே சொன்னேன், சில வேளைகளில் இந்த முதலாவது கேள்வியோடு இந்த காணொலி முடிவடைந்துவிடும். புள்ளி விவரங்கள் முதலாவது கேள்வியே புள்ளி விவரங்கள் சம்பந்தமானது. அப்ப அனைத்து புள்ளி விவரங்களும் அதோடு இணைந்த விடயங்கள், ஏன்னா எனது சிந்தனையில் தோன்றுகின்ற அனைத்து விடயங்களும் உங்களுக்கு கலந்துரையாடப்படும், உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும். சரிதானே? ரைட். அப்ப தேசிய பாடசாலை, மாகாண பாடசாலை இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு, இரண்டின நிர்வாக கட்டமைப்பு தான் அங்க வேறுபடுத்தப்படுது. அதாவது தேசிய பாடசாலை நிரல் கல்வி அமைச்சு கீழே நிர்வகிக்கப்படுகின்ற பாடசாலை. தேசிய பாடசாலை கண்டு பொறுப்பான ஒரு அதிகாரி காணப்படுவார். அவருக்கு கீழாக அந்த பாடசாலை நிர்வகிக்கப்படுறதாக இருக்கும். மாகாண பாடசாலைகளை பொறுத்தவரையில மாகாண கல்வி அமைச்சு, மாகாண கல்வி திணைக்களங்கள் ஊடாக அதன் நிர்வாகம் மேற்கொள்ளப்படும். உங்களுக்கு இந்த மாகாண பாடசாலை, தேசிய பாடசாலை தொடர்பான வேறுபாடு விளங்கி இருக்கும். நிர்வாக கட்டமைப்பு தான் வேறுபடும். அதுல தேசிய பாடசாலை நிரல் கல்வி அமைச்சின்ற செயலாளருக்கு கீழே காணப்படுகின்ற தேசிய பாடசாலை பணிப்பாளர் என்பவர் காணப்படுவார். அவர் ஊடாக அந்த தேசிய பாடசாலை தொடர்பான நிர்வாக விடயங்கள் பணிப்பாளர் நேரடியாக அதிபரோட, தேசிய பாடசாலை அதிபரோட தொடர்புகளை மேற்கொள்வார். மாகாண பாடசாலைகளை பொறுத்தவரையில மாகாண கல்வி செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர் இந்த மாகாண பாடசாலைகளை நிர்வகிக்கிற மாகாண கல்வி செயலாளருக்கு அடுத்ததாக மாகாண கல்வி பணிப்பாளர் காணப்படுவார். கல்வி நிர்வாக விடயங்கள் அனைத்தும்
அவர்கள் ஊடாகவே செயற்படுத்தப்படும். ரைட். இதுல வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற பாடசாலைகளை பொறுத்தவரையில் நான் இப்ப மொத்த பாடசாலைகள் சொல்லிட்டேன். அதுல தேசிய பாடசாலை சொன்னான், மாகாண பாடசாலைகள் எத்தனைன்னு சொல்லி சொன்னான். அதுல இலங்கையில வந்து 4 வகையான பாடசாலைகள் மட்டும்தான் காணப்படுகின்றன. தேசிய பாடசாலை என்பது ஒரு பாடசாலை வகை அல்ல. தேசிய பாடசாலை என்பது அநேகமான ஆக்கள் அப்படித்தான் அதை பயன்படுத்தினோம். தேசிய பாடசாலை என்பது ஒரு பாடசாலை வகை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தேசிய பாடசாலை என்பது வந்து நிர்வாகத்தால் வேறுபட்டதை ஒழிய, தேசிய பாடசாலைகள் அநேகமான பாடசாலைகள் 1AB பாடசாலைகளாக இருக்கின்றன. 1C பாடசாலைகளும் தேசிய பாடசாலைகளாக இருக்கின்றன. அதை விட குறைவான டைப் 2 சில விரல் விட்டக்கூடிய சில பாடசாலைகளும் அப்படி இருக்கின்றன. அது தேவைகளை பொறுத்து அப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மிக குறைந்த எண்ணிக்கையான தேசிய பாடசாலை கூட இருக்கின்றது. ரைட். அப்ப தேசிய பாடசாலை என்பது பாடசாலை வகை அல்ல. அதை நீங்கள் நினைவில் நிறுத்தி கொண்டு, இலங்கையில் இருக்கிற பாடசாலைகள் வந்து 4 வகையாக இருக்கிறது. 2வது கேள்வியும் அதுதான் கேட்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அது சம்பந்தமான ஒரு கேள்விதான். நாங்கள் இப்ப புள்ளி விவரங்களை தான் இதுல கதைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில அது சம்பந்தமான விளக்கமும் உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப 4 வகையான பாடசாலைகள் என்று சொல்லும் போது வகை, அதாவது முதலாவது வந்து 1AB பாடசாலை, 1AB பாடசாலை. அடுத்தது 1C பாடசாலை. அடுத்தது டைப் 2 பாடசாலை, அதாவது டைப் 2 வகை 2 பாடசாலை என்று சொல்லினோம். அடுத்தது டைப் 3 அல்லது வகை 3 பாடசாலை என்று சொல்லப்படும். இப்படி 4 வகையான பாடசாலைகள் மட்டுமே இலங்கையில காணப்படுகின்ற பாடசாலை வகைகள் ஆகும். ரைட். இது வந்து எதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வகைப்படுத்தினோம் என்று சொன்னால், 1AB பாடசாலையில கட்டாயமாக விஞ்ஞானத்துறை வந்து அங்க காணப்பட வேண்டும். 1AB பாடசாலை ஒரு பாடசாலையில காப்போத உயர்தர வகுப்புகளில் விஞ்ஞான பாடத்துறை காணப்படுமாக இருந்தால் அந்த பாடசாலை வந்து 1AB பாடசாலையாக தரப்படுத்தப்படும். இது வந்து தரம் 1 13 வரைக்கும் இந்த பாடசாலையில வகுப்புகள் காணப்படலாம், அல்லது தரம் 6 13 வரையும் பாடசாலையில வகுப்புகள் காணப்படலாம். மாணவர் எண்ணிக்கையும் வந்து அது முன்னர் ஒரு காலப்போகில மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில தான் இலங்கையில தேசிய பாடசாலைகள் வகைப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னர் சில அரசியல் காரணங்களால் அல்ல அரசியல் தலையீடுகளால் தேவைக்கேற்ப தேசிய பாடசாலைகள் வந்து மாற்றப்பட்டிருக்கின்றன அல்லது வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது உருவாக்கப்பட்டிருக்கின்றன சொல்ல முடியும். அப்ப இலங்கையில் இருக்கிற பாடசாலையின் வகைகள் 4 வகை பாடசாலைகள் காணப்படுகின்றது. 1AB பாடசாலை, 1C பாடசாலை, வகை 2 பாடசாலை, வகை 3 பாடசாலை. இதில் 1AB பாடசாலை என்பது வந்து காப்போத்தா உயர்தர பரீட்சையில் விஞ்ஞான பாடத்துறை, கணித பாடத்துறை இருந்தாலும் விஞ்ஞான பாடத்துறை தான் அங்கு 1AB பாடசாலை தரப்படுத்தல கவனம் செலுத்தப்படுறது. அப்ப உயர்தரத்தில் விஞ்ஞான பாடசாலை காணப்படும், விஞ்ஞான பாடத்துறை காணப்படுமாக இருந்தால் அது 1AB பாடசாலைகளாக தரப்படுத்த முடியும். அதன் பாடசாலையின் வகுப்புகள் தரம் 1 13 வரையும் இடம்பெறலாம், அல்லது தரம் 6 13 வரையும் அந்த வகுப்புகள் காணப்படலாம். ரைட். அதே போல 1C பாடசாலை என்பது அங்க காப்போத்த உயர்தர பரீட்சையில உயர்தர பாடப்பிரிவில வந்து அல்லது வகுப்புகள்ல வந்து கலைப்பிரிவு காணப்படுமாக இருந்தால் அது 1C பாடசாலையாக வகைப்படுத்தப்படும். அப்ப உங்களோட ஒரு கேள்விகள் எல்லாம் கலைப்பிரிவும் வணிக பிரிவும் இருக்கு, இருந்தாலும் அது 1C பாடசாலை. 1C பாடசாலையாக மாறுவதற்கான ஆக குறைந்த தகுதி தான் நான் சொல்றது. உயர்தரத்தில் கலைப்பிரிவு வந்து காணப்பட்டால் அது 1C பாடசாலை. வணிக பாடத்துறை இருக்கலாம், இல்லாமல் விடலாம். இருந்தாலும் 1C பாடசாலை தான். வணிக பாடத்துறை இல்லாட்டியும் அது 1C பாடசாலை தான். ஆனா கட்டாயமாக கலைப்பிரிவு காணப்பட வேண்டும். அதே மாதிரி தான் மேலே சொல்லப்பட்டதிலையும் 1AB பாடசாலையிலையும் விஞ்ஞான பாடப்பிரிவு கட்டாயம் காணப்படணும் உயர்தரத்துல. அதை விட கணித பாடப்பிரிவு அல்லது பாடத்துறை காணப்படலாம், காணப்படாமல் விடலாம். ஆனா விஞ்ஞான பாடத்துறை கட்டாயமாக காணப்பட்டால் அது 1AB பாடசாலையாகவே வகைப்படுத்தப்படும். அப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா வகை 2 பாடசாலைகளை பொறுத்தவரையில இங்க வந்து தரம் 1 11 வரையான மாணவர்கள் அல்லது 11 வரையான வகுப்புகள் வந்து காணப்படும். தரம் 11 வரையான வகுப்புகள் காணப்பட்டால் அது வகை 2 பாடசாலை.
வகை 3 பாடசாலையை பொறுத்தவரையில தரம் 5 வரையான வகுப்புகள், ஒன்றிலிருந்து தரம் 5 வரையான வகுப்புகள். ஆனால் சில பாடசாலைகள் தரம் 1லிருந்து 8 வரையான வகுப்புகளையும் கொண்டிருக்கின்றன. அவையும் வகை 3 பாடசாலைக்கு உள்ளடக்கப்படும். சரிதானே? அப்ப இலங்கையில வந்து அந்த வகை 3 பாடசாலைக்கு வார இந்த தரம் 1லிருந்து 8 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலைகள் வந்து நீக்குகின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது 2017ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அது இல்லாமல் செய்யப்பட்ட. இருந்தாலும் சில பாடசாலைகள் தற்போதும் தரம் 8 வரையான வகுப்புகளை கொண்டதாக காணப்படுகின்றன. தரம் 8 வரையான வகுப்புகளை கொண்டிருந்த அல்லது 9 வரையான வகுப்புகளை கொண்டிருந்த அனைத்து பாடசாலைகளும் வந்து தரம் 11ஆக வந்து மாற்றப்பட்டிருக்கின்றது. இது 2016-17 காலப்பகுதியில் நடைபெற்றது. அப்ப இப்ப வந்து எங்கள்கிட்ட வகுப்புகள் அடிப்படையில வந்து இந்த பாடசாலைகள் 4 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ரைட். இப்ப நாங்கள் பாடுறது வந்து புள்ளி விவரத்தை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே இலங்கையில வன்னேவி பாடசாலைகள் 1009 பாடசாலைகள் 1009 பாடசாலைகள் வந்து வன்னேவி பாடசாலைகள் காணப்படுகின்றன. இலங்கையில 1009 வன்னேவி பாடசாலைகள் காணப்படுகின்றன. இலங்கையில வன்சி பாடசாலைகள் 1962 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இலங்கையில வன்சி பாடசாலைகள் 1962 அரச பாடசாலைகள் காணப்படுகின்றன வன்சி பாடசாலைகளாக. வகை 2 பாடசாலைகள் வந்து 3244 பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்றன. வகை 2 பாடசாலைகள். மொத்த பாடசாலைகளில் 3244 பாடசாலைகள் வகை 2 பாடசாலைகளாக காணப்படுகின்றன. அதனை விட வகை 3 பாடசாலைகளாக 3832 பாடசாலைகள் வந்து வகை 3 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இலங்கையில வகை 3 பாடசாலைகள் 3832 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இலங்கையில காணப்படுகின்ற பாடசாலை வகைகளில் அதிக எண்ணிக்கையான பாடசாலைகள் வகை 3 பாடசாலைகளாக அமைகின்றன. வகை 3 பாடசாலைகள் 3832 பாடசாலைகள் காணப்படுகின்றன. பாடசாலை வகைகளின் அடிப்படையில இலங்கையில அதிகமான பாடசாலைகள் வகைகளாக வந்து வகை 3 பாடசாலைகள் வந்து காணப்படுகின்றன. அதே போல இலங்கையின் தனி ஆண்கள் பாடசாலைகளாக வந்து ஆண்கள் மட்டும் கல்வி கற்கின்ற பாடசாலைகள் 147 பாடசாலைகளும், பெண்கள் மட்டும் கல்வி கற்கின்ற பாடசாலைகள் இலங்கையில 239 பாடசாலைகளும் காணப்படுகின்றன. ஆண்கள் மட்டும் கல்வி கற்கின்ற பாடசாலைகள் 147, ஆண்கள் மட்டும் கல்வி கற்கின்ற பாடசாலைகள் 147, பெண்கள் மட்டும் கல்வி கற்கின்ற பாடசாலைகளாக 239 பாடசாலைகளும், பெண்கள் மட்டும் கல்வி கற்கின்ற பாடசாலைகளாக 239 பாடசாலைகளும் காணப்படுகின்றன. ஆண்களும் பெண்களும் இணைந்து கல்வி கற்கின்ற பாடசாலைகள்லாம் இலங்கையில் அதிகமானது 9661 பாடசாலைகள் காணப்படுகின்றன. 9661 பாடசாலைகள் இலங்கையில கலவன் பாடசாலைகள் காணப்படுகின்றன, அல்லது ஆண் பெண் இருபாலரும் கல்வி இருக்கின்ற பாடசாலைகள் காணப்படுகின்றன. இது இலங்கையில காணப்படுகின்ற பாடசாலை தொடர்பான தகவல்கள். ரைட். அந்த வகையில நாங்கள் இன்னும் மேலும் சில விடயங்களை பார்ப்போம். நாங்கள் இந்த புள்ளி விவரம் சார்ந்த விடயங்கள் இன்றைக்கு கதைச்சு முடிச்சுருவேன். முதலாவது கேள்வியோடைய சகல விடயங்களும் இதுல உங்களோட பகிரப்படும். 2025ஆம் ஆண்டு தகவல் இதுதான் அண்மை கால தகவல். இதுக்கு பிறகு இனி வாரதுன்னு சொன்னால் இந்த வருஷ கடைசி அப்படியான காலப்பகுதியில் இந்த அதே மாதிரி 4ஆம் மாதம் ஒரு மத்திய வங்கி ஆண்டறிக்கை வரும். அந்த சந்தர்ப்பத்தில் புள்ளி விவரங்கள்ல மாற்றங்கள் வரலாம். இது இலங்கை புள்ளி விவர திணைக்களத்தினால் வெளியீடு செய்யப்பட்ட அறிக்கைக்கு அமைவான ஒரு புள்ளி விவர தகவல்களாகவே உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். ரைட். அந்த வகையில இலங்கையில வந்து மொழி மூலம் பாடசாலைகளில் கற்பிக்கப்படுகின்ற மொழி மூலங்கள் அடிப்படையிலையும் பாடசாலை வகைப்படுத்தப்படுகின்றது. அதிகமான பாடசாலை உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மை இனத்தவர்கள் வந்து அதிகமாக வாழ்றதால கிட்டத்தட்ட 6157 சிங்கள மொழி மூல பாடசாலைகளும் 2977 தமிழ் மொழி மூல பாடசாலைகளும் காணப்படுகின்றன. சிங்கள மொழி பாடசாலைகள் 6157 பாடசாலைகளும், தமிழ் மொழி மூல பாடசாலைகள் 2977 பாடசாலைகளும் இலங்கையில காணப்படுகின்றன. இப்ப தெரியும் உங்களுக்கு, இந்த பொதறிவு சார்ந்த விடயங்களை தேடுறதுல அல்லது பெற்றுக்கொள்றதுல வந்து மிக அதிகமான வளங்கள் அல்லது வாய்ப்புகள் வந்து
பரீட்சார்த்திகள் மட்டத்திலே காணப்படுகின்றது. அப்ப வினாத்தாள் தயாரிப்பவர் என்ன செய்வார்னு சொன்னால் எவ்வளவு நுணுக்கமான வினாக்களை தயாரிக்க முடியுமோ அப்படி நுணுக்கமான வினாக்களை தயாரிப்பதும் வளமை. இது இலங்கை ஆசிரியர் சேவை என்பதை விட ஏனைய போட்டி பரீட்சைகளுக்கு இது மிக நுணுக்கமான வினாக்களாக தொகுக்கப்படும். அப்ப நாங்கள் எல்லா விடயத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதுல எந்த விதமான குறைகளும் ஏற்பட போறதில்லை. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்து வைக்காத காரணத்தால பரீட்சையில் அந்த வினாக்கள் வரும்போது நாங்கள் அந்த டைம் கவலைப்பட்டு எந்த ஒரு பயனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த வகையில நான் உங்களுக்கு அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றேன். நீங்கள் இது எழுதி வச்சு பாடமாக்குறது ஒரு சாத்தியமற்ற விடயம் என்னை பொறுத்தவரையில, புள்ளி விவரங்களை பொறுத்தவரையில. மீண்டும் மீண்டும் நீங்கள் காணொளிகளை கேட்பதன் மூலம் இதை நினைவுபடுத்த முடியும். சரியான இதுக்கண்டு இல்லாமல் நீங்கள் ஏதாவது வேலைகளை செய்யும் போது இந்த காணொளிகளை போட்டுட்டு நீங்கள் கேட்டு கேட்டு உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி என்று சொன்னா படிக்கலாம். படிக்கிறதுக்கான வழிமுறை அதுதான். இதுக்கென்று சொல்லி நாங்கள் மெனக்கெட்டு படிச்சோம்னா சில வேலை அது ஏறாது, மைண்ட்ல ஏறாது. அப்ப நாங்கள் காணொளிகளை நீங்க புள்ளி விவரங்களை பொறுத்தவரையில காணொளிகளை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அது அமையும் என்று நினைக்கிறேன். ரைட். அதே போல சிங்கள தமிழ் மொழி மூல பாடசாலைகள் இலங்கையில 34 பாடசாலை இருக்கின்றன. அங்க சிங்கள மொழியும் கற்பிக்கப்படும், தமிழ் மொழியும் கற்பிக்கப்படுகின்ற பாடசாலைகள் 34 பாடசாலைகள் இருக்கின்றன. அதே போல சிங்களமும் ஆங்கிலமும் கலந்து கற்பிக்கப்படுகின்ற ஆங்கில மீடியமும் கலந்து 630 பாடசாலைகள் காணப்படுகின்றன. சிங்களம் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் கற்பிக்கப்படுகின்ற பாடசாலைகள் இலங்கையில் 630, தமிழ் ஆங்கிலம் கலந்து கற்பிக்கப்படுகின்ற அல்லது 2 மொழிகளிலையும் கற்பிக்கின்ற இருமொழி பாடசாலைகள் 209, தமிழ் மீடியம் தமிழ் மற்றும் ஆங்கிலமும் அதே போல சிங்களம் மற்றும் ஆங்கிலமும் கலந்து 630 பாடசாலை காணப்படுகின்றன. மொத்தமாக இலங்கையில் காணப்படுகின்ற இருமொழி மூல பாடசாலைகள் 839 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இருமொழி பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்ற தமிழ் அல்லது சிங்களம் மற்றது ஆங்கில மொழி மூலம் கற்பிக்கின்ற மொத்த பாடசாலைகள் 839 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இருமொழி கற்கைகளை வழங்குகின்ற பாடசாலைகள் அதான் நாங்க முக்கியம். இருமொழி கற்கைகளை வழங்குகின்ற பாடசாலைகள். அதே போல மும்மொழி கற்கைகளை வழங்குகின்ற பாடசாலைகள் 40 பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்றன. சிங்களம், தமிழ், அதே மாதிரி ஆங்கிலம், இந்த 40 பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்றன. மும்மொழி கற்கைகளை வழங்குகின்ற பாடசாலைகள் 40 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதே போல இலங்கையில அதிகமான வகுப்புகள், அதாவது 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலைகளே அதிகமாக காணப்படுகின்றன. அதாவது ஆரம்ப பாடசாலைகள் அதிகமான பாடசாலைகளாக காணப்படுகின்றன அல்லது அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளாக அவை காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட 3832 பாடசாலைகள் தரம் 1 5 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலைகளாகவே அது காணப்படுகின்றது. அதே போன்று 1 தொடக்கம் 9 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலைகள் 252 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அது நான் முன்னர் 1 தொடக்கம் 8 என்று சொல்லியிருந்தோம். அந்த பாடசாலை வகையில 1 தொடக்கம் 9 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலைகள் 252 பாடசாலைகள் தற்போதும் இலங்கையில காணப்படுகின்றன. அதேபோல தரம் 6 11 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலைகள் 20 பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்றன. 20 பாடசாலைகள் 6 தொடக்கம் 11 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதே மாதிரி தரம் 6 13 வரையான பாடசாலைகள் 967 பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையில 1 தொடக்கம் 50 வரையான மாணவர்கள் அல்லது 50 குறைவான மாணவர்கள் கற்கின்ற பாடசாலைகள் 1645 பாடசாலைகள் காணப்படுகின்றது இலங்கையில. 50 குறைவான 1 50 குறைவான மாணவர்கள் கற்கின்ற அல்லது மாணவர்கள் காணப்படுகின்ற பாடசாலைகள் 1645 பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்றது. அதேவேளை 4000க்கு மேற்பட்ட மாணவர்களை கொண்ட 33 பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்றது. 4000க்கு மேற்பட்ட மாணவர்களை கொண்ட 33 பாடசாலைகள் இலங்கையில காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.
அதுல அதிகமான பாடசாலைகளை பொறுத்தவரையில 201 இலக்கம் 500 கிடைப்பட்ட மாணவர்கள் இருக்கின்ற பாடசாலைகள்லாம் இலங்கையில் அதிகமாக இருக்கின்றன. 2546 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதாவது 201 இலக்கம் 500 வரையான மாணவர்களை உள்ளடக்கிய அல்லது கற்கின்ற எண்ணிக்கையில் 201 இலக்கம் 500 வரையான மாணவர்கள் இருக்கின்ற பாடசாலைகள் இலங்கையில் அதிகமாக இருக்கின்றன. 2546 பாடசாலைகள் அப்படி இலங்கையில காணப்படுகின்றது. இது பாடசாலைகள் தொடர்பான விடயங்கள். ரைட், நாங்கள் இப்ப அடுத்த கட்டமாக மாணவர் எண்ணிக்கை போவோம். மாணவர் எண்ணிக்கையை பொறுத்தவரையில இலங்கையில மொத்தமாக காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் அனைத்து மொழி மூலங்களையும் சேர்த்து 37,47,544 மாணவர்கள் இலங்கையில காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் அல்லது கல்வி கற்கின்ற மாணவர்களாக இருக்கின்றார்கள். பாடசாலை கல்வியை அப்ப பாடசாலை கல்வியை கற்கின்ற மொத்த மாணவர் எண்ணிக்கை 37,47,544 மாணவர்கள் காணப்படுகின்றார்கள். இதில் ஆண் மாணவர்களை பொறுத்தவரையில 18,56,100 மாணவர்களும், பெண் மாணவர்களை பொறுத்தவரையில 18,91,444 மாணவர்களும் காணப்படுகின்றார்கள். தேசிய பாடசாலைகள்ல 8,25,644 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். மாகாண பாடசாலைகளை பொறுத்தவரையில 29,21,900 மாணவர்கள் கல்வியை கற்கின்றார்கள். இது நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்காக தரப்பட்டிருக்கிற தகவல்கள். இதுல இருந்தும் சில வினாக்களை உருவாக்க முடியும். அதே மாதிரி அதிகமான மாணவர்கள் கற்கின்ற பாடசாலைகள் வன்னேவி பாடசாலைகள்லாம் அதிகமான மாணவர்கள் கல்வியை கற்கின்றார்கள். 15,49,882 மாணவர்கள் வன்னேவி பாடசாலையில இலங்கையில கல்வியை கற்கின்றார்கள். இலங்கையில அதிகமான மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலை வகையாக வன்னேவி பாடசாலை காணப்படுகின்றது. இலங்கையில் அதிகமான மாணவர் எண்ணிக்கை அல்லது மாணவர்கள் கல்வியை கற்கின்ற எண்ணிக்கை அடிப்படையில பாடசாலை வகையானது வன்னேவி பாடசாலை அமைகின்றது. ஏனைய பாடசாலைகள் என்ற தரவுகளையும் சொல்றதுல வன்சி பாடசாலையில 9,66,909 மாணவர்களும், டைப் 2 பாடசாலையில 6,50,104 மாணவர்களும், டைப் 3 பாடசாலையில் 5,80,649 மாணவர்களும் கல்வியை கற்கின்றார்கள். இது மொழி மூலமாக பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கள மொழி மூல மாணவர்கள் அதிகமாக காணப்படுவார்கள். அதே வேளை பார்த்தீங்கன்னா இருமொழி கற்கையை தொடர்கின்ற மாணவர்கள் இலங்கையில அது சிங்களம் ஆங்கிலமா இருக்கலாம் அல்லது தமிழ் ஆங்கிலமா இருக்கலாம். இருமொழி கற்கையை கற்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 1,42,141 மாணவர்கள் காணப்படுகிறார்கள். 142, 141 என்று ஞாபகம் வச்சுக் கொள்ள முடியும். 1,42,141 மாணவர்கள் இருமொழி கல்வியை இலங்கையில கற்கின்ற மாணவர்களாக இருக்கின்றார்கள். தமிழ் மொழி மூலம் கற்கிறார்கள் 9,13,364 மாணவர்கள் தமிழ் மொழி மூலமான கல்வியை கற்கின்றார்கள். தமிழ் மொழி மூலம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற விசேட கல்வி அலகுகள்ல கிட்டத்தட்ட பாடசாலைகள்ல காணப்படுகின்ற விசேட கல்வி அலகுகள், விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான அலகுகள் காணப்படுகின்றது. அந்த அலகுகள்ல கிட்டத்தட்ட 7,433 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். விசேட தேவையுடைய பிள்ளைகள் இலங்கையில பாடசாலை கட்டமைப்பில விசேட கல்வி அலகுகள் கல்வி கற்கின்ற மாணவர்கள் 7,433 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அதே மாதிரி அதிகமான மாணவர்கள் தரம் 1 5 வரையான வகுப்புகளில் கல்வி கற்கின்றார்கள். கிட்டத்தட்ட 14,27,829 மாணவர்கள் அங்கு கல்வி கற்கின்றார்கள் தரம் 1 5 வரையான வகுப்புகள்ல. உயர்தரத்துல கிட்டத்தட்ட 4,09,325 மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். தரம் 10, 11 6,22,213 மாணவர்கள் கல்வியை கற்கிறார்கள். 6-9 வரையான வகுப்புகளை பொறுத்தவரையில 12,80,744 மாணவர்கள் தமது கல்வியை தொடர்கின்றார்கள் அந்தந்த வகுப்புகள். இது மாணவர்கள் தொடர்பான விடயங்கள்.
ஒரு ஞாபகத்துக்காக உங்களுக்கு சகல தகவல்களையும் நான் இதில் பகிர்ந்திருக்கின்றேன். அடுத்தது வந்து ஆசிரியர், அதாவது கல்விசார் ஆளணியை பொறுத்தவரையில இங்கு வந்து ஆசிரியர் அதிபர்கள் என்று சொல்லி இரண்டு சாரார்களும் அதுக்குள்ள உள்ளடக்கப்படுவார்கள். இலங்கையில் இருக்கிற கல்விசார் ஆளுநர் மொத்தமாக இலங்கையில் இருக்கிற ஆசிரியர்களை பொறுத்தவரையில பாடசாலை கல்விசார் ஆளுநரை பொறுத்தவரையில 2,42,309 ஆசிரியர்கள் வந்து அதிபர் ஆசிரியர்கள் அனைவரும் 2,00,000 அனைவரும் உள்ளடங்களாக 2,42,309 ஆசிரியர்கள் வந்து இலங்கையில காணப்படுகிறார்கள். இது வந்து நீங்கள் இதுகளை எதிர்பார்க்கலாம். இந்த மொத்த எண்ணிக்கைகளை நீங்கள் கூடுதலாக எதிர்பார்க்க முடியும். ரைட். அப்ப 2,42,309 ஆசிரியர்கள் வந்து இலங்கையில பாடசாலைகள்ல வந்து கற்பித்தல் நடவடிக்கை அல்லது கற்பித்தல் நடவடிக்கைக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரைட். இதுல வந்து ஆண் ஆசிரியர்கள் எண்ணிக்கை வந்து மிக குறைந்த அளவாக இருக்கு. நீங்கள் அது இந்த விகிதாசாரத்தையும் பார்க்கலாம். ஆண் ஆசிரியர் பொறுத்தவரையில கிட்டத்தட்ட அன்னளவாக சொல்றோம்னு சொன்னால் 3:1 அடிப்படையில தான் ஆண் பெண் ஆசிரியர்களுக்கான விகிதாசாரங்கள் மொத்த ஆளணியினரை பொறுத்தவரையில இருக்குது. இலங்கையில வந்து 55,413 ஆண் ஆசிரியர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். 55,413 ஆண் ஆசிரியர்கள் காணப்படுகின்றார்கள். அதே போல வந்து பெண் ஆசிரியர்களை பொறுத்தவரையில 1,180 மன்னிக்கவும் 1,86,896 பெண் ஆசிரியர்கள் வந்து இலங்கையில கற்பித்தல் நடவடிக்கையில ஈடுபடினோம் பாடசாலை கல்வியில. அப்ப பாடசாலை கல்வியில பெண் ஆசிரியர் எண்ணிக்கை 186,896 பெண் ஆசிரியர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். இது அதிபர் ஆசிரியர் எல்லாரையும் உள்ளடக்கினதாகவே காணப்படும். தனியே பிரின்சிபல் என்று சொல்லும் போது 12,648 பிரின்சிபல் அதிபர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். அப்ப அதிபர் ஆசிரியர்கள் அனைவரையும் உள்ளடக்கினதாக இலங்கையில் இருக்கிற மொத்த கல்விசார் ஆளுநர் வந்து பாடசாலை கல்விசார் ஆளுநர் 2,42,309 பேர் என்பதை நீங்கள் ஞாபகம் நிறுத்திக் கொள்ள வேணும். தனியே டீச்சர்ஸ் அதிபரை விட்டு டீச்சர்ஸ் பார்த்தா 2,29,661 என்று சொல்ல முடியும். தனியே டீச்சர்ஸ் 2,29,661 ஒரு டீச்சர்ஸ் இருக்கிறோம். அதே மாதிரி தனியே டீச்சர்ஸ்ல ஆண்கள் வந்து 48,686 பேரும், தனியே டீச்சர்ஸ்ல பெண்கள் வந்து 180,975 பெண் ஆசிரியர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். இந்த அதிபர்கள் என்னும் போது இதுக்குள்ள SLES தரத்தில் இருக்கிற அதிபர்கள் உள்ளடக்கப்படையில இந்த தரவுகளுக்குள்ள அது இலங்கை கல்வி நிர்வாக சேவையை சேர்ந்த அதிபர்களாக காணப்படுபவர்கள் இதுக்குள்ள உள்ளடக்கப்படையில தனியே இலங்கை அதிபர் சேவையை சார்ந்தவர்களும் இலங்கை ஆசிரியர் சேவையை சார்ந்தவர்களும் தான் இந்த கல்விசார் ஆளுநருக்குள்ள பாடசாலை கல்விசார் ஆணையத்துக்குள்ள கணக்கிடப்பட்டிருக்கின்றனர். அதையும் நீங்கள் ஞாபகத்துல வைத்துக்கொள்ள வேண்டும். உண்மையில நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும், நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள்ல அதிகமான விமர்சனங்கள் இருக்கு. டீச்சர்ஸ் வந்து தனியார் கல்வி நிலையங்கள் அல்லது பிரத்தியோ வகுப்புகளை வந்து மேற்கொள்வது கிட்டத்தட்ட பாருங்க, நீங்க ஆண் ஆசிரியர் தான் கூடுதலாக அந்த செயற்பாடுல ஈடுபடுவார்கள். அதுக்காக எல்லாரும் இல்லை. ஆனால் ஆசிரியர் இந்த மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 55,413 பேர். ஆனால் ஒரு தகவல் வந்து இதுல ஒரு எங்களோட கல்வி இந்த பொதறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம்தான். நான் நினைக்கிறேன் எனது நினைவில் இருக்கும் வரைக்கும் கொரோனா அதாவது COVID-19 காலப்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட பாடசாலையில கல்வி கற்பிக்காத தனியார் கல்வி நிலையத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 98,000 ஆசிரியர்கள் வந்து இலங்கையில் இருக்கணும். அவை கண்ட ஒரு யூனியனும் இருக்கு. அது சொல்ற விடயம் என்னன்னு சொன்னால், பாடசாலையில கல்வி கற்பிக்காத வேறு தொழில்களில் ஈடுபடுறாக்கள் அல்லது தொழிலே இல்லாத ஆக்கள் கிட்டத்தட்ட 98,000 பேர் கிட்ட COVID-19 காலப்பகுதியில தனியார் கல்வி நிலையங்கள்ல வந்து கல்வி கற்பிக்கிற ஆசிரியர்கள் வந்து இருக்கிறார்கள். அதுக்காக பாடசாலை கல்வி கற்பிக்கிற பாடசாலையில ஆசிரியராக இருப்பவர்கள் தவிர அப்ப அதிகமான ஆக்கள் வெளியில இருந்தால் இந்த தனியார் பிரத்தியோ வகுப்புகளை வந்து கற்பிக்கிற ஆக்களாக இருக்கிறோம். தற்போது இது இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு சூம் ஆன்லைன் வகுப்புகள் ஊடாக இப்ப தற்போது இன்னும் அதிகமான எண்ணிக்கையினர் பாடசாலை ஆசிரியர்கள் தவிர்ந்த ஏனையவர்கள் வந்து ஆசிரியர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு மேலதிகமான தகவல். இந்த விமர்சனங்கள் அதிகம் ஆரவழியால் நான் அதை பற்றி உங்களுக்கும் ஒரு தெரியப்படுத்துறதுக்காக நிறைய பேர் தகவல்களை பூர்ணமாக அறிந்து கொள்றையில நாங்களும் அப்படித்தான் இந்த
சமூக வலைத்தளங்களூடாக பகிரப்படுகின்ற அனைத்து விடயங்களையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க நீங்கள். அதுக்காக நான் அதில் இருக்கிறது பொய் என்று சொல்ல வரையில நீங்கள் அதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் மிக முக்கியமானது. சரிதானே? இது சமூக வலைத்தளங்கள் யூடியூப் சேனல்ல வர இந்த காணொளிகளும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அநேகமாக நாங்கள் உங்களுக்கு தாரது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். சில விடயங்கள் வந்து பழைய அதாவது அப்டேட் பண்ணப்படாத இற்றைப்படுத்தப்படாத தகவல்கள் இருக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். அதில் வந்து நீங்கள் உறுதிப்படுத்த வேணும். தற்கால தகவல்களை வந்து அதில் நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டால் மிக பொருத்தமானதாக இருக்கும். அந்த வகையில் வந்து அதிகமான ஆசிரியர்கள் வந்து வன்னேவி பாடசாலையில் வந்து பணியாற்றுகிறார்கள். 82,150 ஆசிரியர்கள் வந்து பணியாற்றுகிறார்கள். அதிகமான ஆசிரியர்கள் வன்னேவி பாடசாலைகளில் பணியாற்றுகிறார்கள். 82,250 ஆசிரியர்கள் வந்து வன்னேவி பாடசாலைகள்லையும், வன்சி பாடசாலைகளில் வந்து 65,681 ஆசிரியர்களும், வன்சி பாடசாலைகளில் 65,681 ஆசிரியர்களும் கடமைகளை ஆற்றுகிறார்கள். அதே மாதிரி வகை 2 பாடசாலைகளில் 59,702 மாணவர்கள் ஆசிரியர்களும், வகை 3 பாடசாலைகளில் வந்து 34,676 ஆசிரியர்களும் வந்து கடமைகளை ஆற்றுகின்றார்கள். இதில் வந்து 2025ஆம் ஆண்டுக்கான கிரேட் 1 குரிய அட்மிஷன் அடிப்படையில் முதலாம் தரத்துக்கு அனுமதி பெற்றவர்கள் 2025ஆம் ஆண்டு 2,66,281. இதில் வந்து ஏற்கனவே சில இந்த நுழைவு பரீட்சைகளில் கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்கின்றது. தரம் 1க்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் 2025ஆம் ஆண்டு 2,66,281 மாணவர்கள் தரம் 1க்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் வந்து தேசிய பாடசாலைகளில் 26,567 மாணவர்களும், மாகாண பாடசாலைகளில் வந்து 2,39,714 மாணவர்களும் தரம் 1க்காக 2025ஆம் ஆண்டு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அனுமதிகளை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது வந்து மாகாணத்தின் அடிப்படையில், இதுதான் எங்களோட கேள்வி. நாங்கள் மாகாண அடிப்படையில் சில தரவுகளை வந்து பார்க்க வேணும். சில வேளைகளில் அது ஒப்பீடு செய்து அந்த வினாக்கள் வினாவப்படலாம். இதுதான் முதலாவது கேள்வி. இந்த முதலாவது கேள்வியை வச்சு கொண்டுதான் நாங்கள் இதுக்கு முன்னுக்கு பல விடயங்கள் தேசிய ரீதியாக அல்லது இலங்கை ரீதியாக அதை அவதானிச்சிருந்தோம், கவனம் செலுத்தியிருந்தோம். ரைட். மாகாணத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் 9 மாகாணங்கள்லையும் மொத்தமாக இலங்கையில காணப்படுகின்ற வலய கல்வி அலுவலகங்கள் வந்து 100 வலய கல்வி அலுவலகம் இருக்கு. எடுகேஷன் சோனன்னு சொல்லுவோம். வலய கல்வி அலுவலகங்கள் இலங்கையில 100 வலய கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றது. இந்த வலய கல்வி அலுவலகம் தொடர்பான விடயங்கள் நீங்கள் இதை உடனே குறித்து நீங்கள் வைத்திருக்கிறது உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது அல்லது ஞாபகப்படுத்துவது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இறுதியில் வந்து இந்த கல்வி எக்ஸாமு கிட்ட வரும்போது இந்த தரவுகளை வந்து நாங்கள் ஞாபகப்படுத்துறது கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும். ரைட். அப்போ நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு அது கிடைக்கணுமென்றதுக்காகவே முதலாவது கேள்வி இந்த தரவுகள் பாடசாலை தரவுகள் தொடர்பான விடயம் என்றபடியால் அனைத்து விடயங்களையும் நான் உங்களோட கலந்துரையாட இருக்கின்றேன் அல்லது பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த வகையில் இலங்கையில் இருக்கிற மொத்த வலய கல்வி அலுவலகங்கள் 100, கோட்ட கல்வி அலுவலகங்கள் 312. இலங்கையில் இருக்கிற மொத்த கோட்ட கல்வி அலுவலகங்கள் 312. அதில் மாகாண ரீதியாக வந்து வலய கல்வி அலுவலகங்களை பாருங்க. மேல் மாகாணத்தில் 11 வலய கல்வி அலுவலகமும், மத்திய மாகாணத்தில் 15 வலய கல்வி அலுவலகமும், தென் மாகாணத்தில் 11 வலய கல்வி அலுவலகமும், வட மாகாணத்தில் 13 வலய கல்வி அலுவலகமும், அதேபோல கிழக்கு மாகாணத்தில் 17 வலய கல்வி அலுவலகம் காணப்படுகின்றது. அதாவது அதிகமான வலய கல்வி காரியாலயங்கள் காணப்படுகின்ற அல்ல அலுவலகம் காணப்படுகின்ற அல்லது வலயங்கள் காணப்படுகின்ற கல்வி நிலையங்கள் காணப்படுகின்ற மாகாணமாக கிழக்கு மாகாணம் காணப்படுகின்றது. குறைந்த அளவிலே வடமேல் மாகாணத்திலேயும் வட மத்திய மாகாணத்திலேயும் வந்து 8 வலய கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றன. மன்னிக்கவும், வடமேல் வடமத்திய வடமேல் மாகாணங்கள்ல வந்து 8 அலுவலகங்களும், குறைந்த மாகாணம் வந்து சப்புர மாகாணத்துல
வந்து 7 வலய கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணத்திலே வந்து இலங்கையில அதிகுறைந்த வலய கல்வி காரியாலயங்கள் அல்லது கல்வி வலயங்கள் காணப்படுகின்றது. 7 கல்வி வலயங்கள் சப்ரகமுவ மாகாணத்திலே காணப்படுகின்றது. அது மாதிரி ஊவா மாகாணத்தில் 10 வலய கல்வி காரியாலயங்கள் என்று சொல்லி மொத்தமாக இலங்கையிலே 100 வலய கல்வி காரியாலயங்கள் வலய கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றன. அதே மாதிரி கோட்டக்கல்வி அலுவலகத்தை பொறுத்தவரையில வலய கல்வி அலுவலகம் எங்க கூட இருக்குதோ அங்கதான் கோட்டக்கல்வி அலுவலகம் கூட இருக்கும். அதுல 48 கோட்டக்கல்வி அலுவலகங்கள் இல்லை கோட்டக்கல்வி பிரிவு வந்து இலங்கையில கிழக்கு மாகாணத்துல 48 வலய கோட்டக்கல்வி காரியாலயங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில குறைந்த கோட்டக்கல்வி காரியாலயங்கள் வந்து ஊவா மாகாணத்தில் இருக்கிறது. அது மாறி இருக்கிறது. வலயம் வந்து குறைவாக இருக்கிற மாகாணம் வந்து சப்ரகமுவ மாகாணம். கோட்ட கல்வி காரியாலயம் குறைவாக இருக்கிற மாகாணம் வந்து ஊவா மாகாணம். 23 கோட்ட கல்வி காரியாலயங்கள் இருக்குது. சப்ரகமுவ மாகாணத்துல வந்து 28 கோட்ட கல்வி காரியாலயங்கள் காணப்படுகின்றது. அதேபோல மேல் மாகாணத்தில் 38, மத்திய மாகாணத்தில் 40, தென் மாகாணத்தில் 39, வட மாகாணத்தில் 35, கிழக்கு மாகாணத்தில் 48, வடமேல் மாகாணத்தில் 31, வட மத்திய மாகாணத்தில் 30, ஊவா மாகாணத்தில் 23, சப்ரகமுவ மாகாணத்தில் 28 என கோட்ட கல்வி காரியாலயங்கள் இலங்கையில மொத்தம் 312 கோட்ட கல்வி காரியாலயங்கள் காணப்படுகின்றது. அந்த வகையில பாடசாலைகளின் எண்ணிக்கையை பொறுத்தமல்ல மொத்தம் இலங்கையில 10,047 பாடசாலைகளும் மாகாண ரீதியாக பார்க்கும்போது மேல் மாகாணத்தில் 1338 பாடசாலைகள் காணப்படுகின்றன. மேல் மாகாணத்தில் 1338 பாடசாலைகள் காணப்படுகின்றன. மத்திய மாகாணத்தில் 1507 பாடசாலைகள் காணப்படுகின்றன. மத்திய மாகாணத்தில் 1507 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதேபோல வந்து தென் மாகாணத்தில் வந்து 1093 பாடசாலைகள் வந்து தென் மாகாணத்தில் காணப்படுகின்றன. வட மாகாணத்தில் 964 பாடசாலைகளும் வட மாகாணத்தில் 964 பாடசாலைகளும் கிழக்கு மாகாணத்திலே 1129 பாடசாலைகள் காணப்படுகின்றன. வட மேல் மாகாணத்தில் 1139 பாடசாலைகளும் வட மத்திய மாகாணத்தில் 805 பாடசாலைகளும் ஊவா மாகாணத்தில் 892 பாடசாலைகளும் சப்ரகமுவ மாகாணத்தில் 1080 பாடசாலைகளும் காணப்படுகின்றன. அந்த வகையில் பாடசாலைகள் அதிகமாக உள்ள மாகாணமாக வந்து மத்திய மாகாணம் காணப்படுகின்றது. பாடசாலைகள் அதிகமாக உள்ள மாகாணமாக வந்து மத்திய மாகாணமும் 2வது நிலையில் வந்து மேல் மாகாணமும் காணப்படுகின்றது. பாடசாலைகள் குறைந்த மாகாணமாக வந்து வட மத்திய மாகாணம் காணப்படுகிறது. 805 பாடசாலைகள் குறைந்த மாகாணமாக வந்து வட மத்திய மாகாணம் காணப்படுகிறது. அடுத்ததாக வந்து தேசிய பாடசாலை இலங்கையில மொத்தம் 396 தேசிய பாடசாலைகள் காணப்படுகின்றன. 396 தேசிய பாடசாலைகள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே மாகாண ரீதியாக தேசிய பாடசாலைகளை பொறுத்தவரையில குறைந்த தேசிய பாடசாலைகளை கொண்ட மாகாணமாக வந்து 17 தேசிய பாடசாலைகள் வட மத்திய மாகாணத்திலே காணப்படுகின்றது. வட மத்திய மாகாணத்திலே 17 தேசிய பாடசாலைகள்லாம் காணப்படுகின்றன. அந்த வகையில கொழும்பு அது மேல் மாகாணத்தில் வந்து கொழும்பு மாவட்டம் மேல் மாகாணத்தை பொறுத்தவரையில 79 தேசிய பாடசாலைகளும் மத்திய மாகாணத்தில் 56 தேசிய பாடசாலைகளும் தென் மாகாணத்தில் 70 தேசிய பாடசாலைகளும் வட மாகாணத்தில் 24 தேசிய பாடசாலைகளும் கிழக்கு மாகாணத்தில் 42 தேசிய பாடசாலைகளும் வட மேல் மாகாணத்தில் 39 தேசிய பாடசாலைகளும் வட மத்திய மாகாணத்தில் 17 தேசிய பாடசாலைகளும் ஊவா மாகாணத்தில் 38 தேசிய பாடசாலைகளும் சப்ரகமுவ மாகாணத்தில் 31 தேசிய பாடசாலைகளும் ஆக மொத்தம் 396 தேசிய பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்றன. அதிகமான தேசிய பாடசாலைகளை கொண்ட மாகாணமாக வந்து மேல் மாகாணம் காணப்படுகிறது. 79 தேசிய பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதிகமான தேசிய பாடசாலைகள் கொண்ட மாகாணம். அதுக்கு அடுத்த நிலையிலே வந்து தென் மாகாணத்திலே வந்து 70 தேசிய பாடசாலைகள் காணப்படுகின்றன. ஆக குறைந்த தேசிய பாடசாலைகளை கொண்ட மாகாணமாக வடமத்திய மாகாணம் 17 தேசிய பாடசாலைகளை கொண்டதாக அமைகின்றது. அடுத்ததாக மாகாண பாடசாலைகள் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் உங்களுக்கு. இலங்கையில மொத்தமாக 9651 மாகாண பாடசாலைகள் காணப்படுகின்றன. இலங்கையில மாகாண பாடசாலைகள் குறைந்த மாகாணமாக வந்து வடமத்திய மாகாணத்திலே 788 மாகாண பாடசாலைகள் மட்டுமே காணப்படுகின்றன.
அதிக மாகாண பாடசாலைகள் மத்திய மாகாணத்திலே 451 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக மேல் மாகாணத்திலே 1200, அதாவது வடமத்திய மாகாணத்திலே 1451 மாகாண பாடசாலைகளும், மேல் மத்திய மாகாணத்திலே 1451 மாகாண பாடசாலைகளும், மேல் மாகாணத்திலே வந்து 1259 மாகாண பாடசாலைகள், தென் மாகாணத்தில் 1023, வட மாகாணத்தில் 940, கிழக்கு மாகாணத்திலே 1087, வட மேல் மாகாணத்திலே 1200, வட மத்திய மாகாணத்தில் 788, ஊவா மாகாணத்தில் 854, சப்ரகமுவ மாகாணத்தில் 1049, மொத்தம் 9651 மாகாண பாடசாலை காணப்படுகிறது. நீங்கள் முடிந்த அளவுக்கு மொத்தத்தை அதிகமாக ஞாபகம் வச்சிருக்க முயற்சி செய்யுங்கள். மற்றது வந்து எங்கே அதிகம் எங்கே குறைவென்றதை நீங்கள் வைத்துக் கொண்டால் ஓகே. அடுத்தது மாவட்ட ரீதியாக பார்க்கும்போது சில வேளைகளில் சிலருக்கு அது போர் அடிக்கலாம், ஒரே தகவலை புள்ளி விவரங்களை தொடர்ச்சியாக அழைச்சி கொண்டிருக்கிறோம் சொல்லி. ரைட், நாங்கள் இந்த தடவை இதை விட்டோம்னா அப்புறம் திரும்ப பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது, அதை நாங்கள் முடித்துக்கொள்ளலாம். மாவட்ட ரீதியாக வந்து நாங்கள் குறைந்த வலய கல்வி காரியாலயங்களை கொண்ட மாவட்டங்கள் என்று சொல்லும்போது கூடுதலாக 2 வலய கல்வி காரியாலயங்கள்லாம் இலங்கையில குறைவாக அதிகமான மாவட்டங்கள்ல காணப்படுகின்றது. கூடுதலான வலய கல்வி காரியாலயங்களை கொண்ட மாவட்டமாக வந்து அம்பாறை மாவட்டத்தில் வந்து 7 வலய கல்வி காரியாலயங்கள் காணப்படுகின்றது. குறைவானது 2 உடைய மாவட்டங்களாக வந்து கிட்டத்தட்ட 5க்கு மேற்பட்ட அல்லது 5 மாவட்டங்களில் அந்த நிலை காணப்படுகின்றது. அதே போல வந்து கோட்ட கல்வி காரியாலயத்துல வந்து அதிகமான கோட்ட கல்வி காரியாலயத்தை கொண்ட மாவட்டங்கள் 22 கோட்ட கல்வி காரியாலயங்கள் காணப்படுகின்றது. ஒன்று குருநாகல், அடுத்தது அனுராதபுரத்துல வந்து 22 கோட்ட கல்வி காரியாலயங்கள் காணப்படுகின்றன. அதுதான் வந்து அதிகமான கோட்ட கல்வி காரியாலயத்தை கொண்ட 2 மாவட்டங்களாக இருக்கின்றது. குறைந்த கோட்ட கல்வி காரியாலயம் என்று சொல்லும்போது 4 கோட்ட கல்வி காரியாலயம் கிளிநொச்சியில காணப்படுகின்றது. கிளிநொச்சியில வந்து 4 கோட்ட கல்வி காரியாலயங்கள் காணப்படுகின்றன. அதனை விட குறைவானது வந்து எந்த ஒரு மாவட்டமும் இல்லை. அது மாதிரி மாவட்ட ரீதியாக பார்க்கும்போது நாங்கள் எண்ணிக்கையை விடுத்து அதிகமான பாடசாலை காணப்படுகிற மாவட்டமாக வந்து குருநாகல் மாவட்டம் வந்து 868 பாடசாலைகளை கொண்டதாக காணப்படுகின்றது. 868 பாடசாலைகளை கொண்டதாக குருநாகல் மாவட்டம் வந்து காணப்படுகின்றது. இலங்கையில் அதிகமான பாடசாலைகளை மாகாண அதிகமான பாடசாலைகளை உள்ளடக்கிய மாவட்டமாக இந்த குருநாகல் மாவட்டம் காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக வந்து கண்டி மாவட்டம் 647 பாடசாலைகளை கொண்டிருக்கின்றது. குறைந்த பாடசாலைகளின் எண்ணிக்கை என்று சொல்லும்போது கிளிநொச்சி மாவட்டத்திலே வந்து 104 பாடசாலைகள் வந்து காணப்படுகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்திலே வந்து 104 பாடசாலைகள் குறைவாக காணப்படுகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்திலே வந்து பாடசாலைகள் குறைவாக காணப்படுகின்றன. கூடுதலாக யாழ்ப்பாணத்தை தவிர வடக்கு மாகாணத்திலே ஏனைய பாடசாலைகளில் இந்த 100 அன்னளவாக 100 அல்லது 150க்கு உட்பட்ட பாடசாலைகள் வட மாகாணத்திலே காணப்படுகின்றன. யாழ் மாவட்டத்தை தவிர ஏனைய மாவட்டங்களில் காணப்படுகின்றது. மற்ற மாவட்டங்களில் அவ்வாறான நிலை இல்லை. எல்லாமே 200க்கு மேற்பட்டதாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் வந்து குறைந்த பாடசாலைகளை கொண்ட மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டம், அதுக்கு அடுத்தபடியாக முல்லைத்தீவு மாவட்டம் 124 பாடசாலைகளை கொண்டதாக காணப்படுகின்றது. தேசிய பாடசாலையை பொறுத்தவரையில அதிகமான தேசிய பாடசாலைகளை கொண்ட மாவட்டம் வந்து உங்களுக்கு தெரியும், கொழும்பு மாவட்டத்திலே அதிகமான தேசிய பாடசாலைகள் காணப்படுகின்றன. கொழும்புக்கு அடுத்தபடியாக வந்து கண்டி பாடசாலை, கண்டி மாவட்டம் வந்து காணப்படுகின்றது. குறைந்த தேசிய பாடசாலைகள் என்று சொல்லும்போது 2 மாவட்டங்கள் அதை பகிர்ந்து கொள்கின்றன. ஒன்று கிளிநொச்சி, மூன்றும் அடுத்தது முல்லைத்தீவிலையும் 3 தேசிய பாடசாலைகள்லாம் காணப்படுகின்றன. இது குறைந்த தேசிய பாடசாலைகள், கூடிய தேசிய பாடசாலைகள் கொண்ட மாவட்டங்கள் பொறுத்தவரையில்.
அதே போல வந்து மாகாண பாடசாலைகள்ல அதிகமான மாகாண பாடசாலைகளை கொண்ட மாவட்டமாக அது குருநாகல் தான். அஹ் குறைந்ததும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளிநொச்சி வந்து குறைந்த மாகாண பாடசாலைகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. இது மாவட்ட ரீதியாக பாடசாலைகள் தரப்படுத்தல்ல மாவட்டங்களின் நிலை வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ரைட். அதே போல வந்து உங்களுக்கு தெரியும் பாடசாலை எண்ணிக்கையை பற்றி சொல்லியிருந்தான், மாணவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லியிருந்தான், ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லியிருந்தான். அதுலேயும் வந்து அவை எந்தெந்த பாடசாலைகளில் கடமை ஆற்றியினம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தான். வீதாசாரத்தின் அடிப்படையில் எல்லாமே மாகாணத்தில் தான் அதிகமானதாக இருக்கு. மாணவர்களும் மாகாணத்தில் தான், பாடசாலைகளின் எண்ணிக்கை மாகாணத்தில் தான், ஆசிரியர் எண்ணிக்கை மாகாண பாடசாலைகளில் தான் வீதாசார அடிப்படையில் அதிகமான அதிகமாக வந்து காணப்படுகின்றது. அதே போல வந்து ஏனைய தரவுகளை பார்க்கும்போது இலங்கையில ஆசிரியர் இருந்த வகையில அதிகமாக கடமையாற்றுவர்கள் வந்து பயிற்றப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து இலங்கையில் அதிகமாக வந்து பாடசாலைகளில் கடமையாற்றுகின்றார்கள். அதே போல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த பாடசாலை இந்த வகையில தேசிய பாடசாலை 1 தொடக்கம் 50க்கு குறைவான மாணவர்களை கொண்ட ஒரே ஒரு தேசிய பாடசாலை காணப்படுகின்றது. தேசிய பாடசாலையை பொறுத்தவரையில ஒரே ஒரு பாடசாலை 50 குறைவான பாடசாலைகளாக காணப்படுகின்றன. அதே போல 500 குறைவான 14 பாடசாலைகள், 500க்கும் 201க்கும் இடையில 14 பாடசாலைகள் காணப்படுகின்றன. தேசிய பாடசாலைகளாக வகைப்படுத்தப்பட்டன. அதிகமான தேசிய பாடசாலைகள் 2000 3000க்கு இடைப்பட்ட மாணவர்களை கொண்ட தேசிய பாடசாலைகளாகவே காணப்படுகின்றன. வந்து குறைந்த எண்ணிக்கையிலான தேசிய பாடசாலைகளை கொண்ட மாணவர்களை வந்து உங்களுக்கு கூறியிருந்தேன். அது என்ன பாடசாலை என்பது நான் உங்களுக்கு விரைவில் அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து பாடசாலையின் பெயரையும் வந்து நான் உங்களுக்கு தெரிய இருக்கின்றேன். அடுத்தடுத்த காணொலிகளை நாங்கள் அதை பார்வையிட முடியும். பாடசாலைகள் தொடர்பான விடயங்களை வந்து நாங்கள் இப்படி புள்ளி விவரங்கள் ரீதியாக அணுக முடியும். நான் நினைக்கிறேன் இவ்வளவு விடயங்களும் போதுமானது. மேலதிகமான புள்ளி விவரங்கள் சம்பந்தமான தகவல்கள் இருக்குமாக இருந்தால் மகா வித்தியாலயங்கள், அது மாதிரி டைப் 2 பாடசாலைகள், அது மாதிரி டைப் 1 அப்படி டைப் 3 பாடசாலைகள், அதே மாதிரி 1AB 1C இப்படியான பாடசாலை எண்ணிக்கை அடிப்படையிலேயே நாங்கள் பகுப்பாய்வுகளை செய்ய முடியும். அது எப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே நான் அது தொடர்பாக உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் 2வது வினாவை பொறுத்தவரையில குறித்த ஒரு பாடசாலையின் மொத்த மாணவர் எண்ணிக்கை 1200 ஆகும். அங்கு தரம் 1 தொடக்கம் தரம் 13 வரையிலான வகுப்புகள் நடைபெறுகின்றன. உயர்தரத்தில் கலை மற்றும் வணிக பாடத்துறைகளும் உள்ளன. அந்த பாடசாலை எந்த வகைக்குட்பட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த உயர்தரத்திலே வந்து கலை பிரிவு இருந்தால் அது வந்து கலைப்பிரிவு மட்டும் அல்லது கலைப்பிரிவோட வணிக பிரிவு முனைந்தால் அது வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தான் 1C பாடசாலை வகைக்குள்ள வரும். 2 பாடத்துறைகளும் இருந்தால் 1C பாடசாலைக்குள்ள வரும். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக் கொள்ளுங்க. நான் திரும்ப சொல்ல தேவையில்லை. 1AB பாடசாலை என்றால் கட்டாயம் ஆக குறைந்த விஞ்ஞான பாடத்துறை இருக்க வேணும். ஏனைய பாடத்துறைகள் இருக்கலாம், ஆனால் விஞ்ஞானத்துறை பாடத்துறை இருந்தால்தான் அது 1AB பாடசாலை. 1C பாடசாலை என்றால் கலைப்பிரிவு கட்டாயம் இருக்கணும். கலைப்பிரிவோட ஏனைய வணிகத்துறையும் இருக்கலாம். ஆனால் கலைப்பிரிவு கட்டாயம் இருந்தால் அது 1C பாடசாலையாக மாற்றப்படும். வணிக பிரிவு வரணும் வேண்டி இல்லை. ரைட், ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா மாகாண சபை பாடசாலைகள் என்ற பெயரில் வகைப்படுத்தல்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வருடத்தில் செய்யப்பட்ட அரசியலமைப்பு மறுசீரமைப்பின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. அதில் வந்து உங்களுக்கு தெரியும் 1988ஆம் ஆண்டு இலங்கையில் 13வது சீர்திருத்தம், 87ஆம் ஆண்டு தான் இந்த சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1987ஆம் ஆண்டு 13ஆம் அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு அமைவாக இலங்கையின் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டன.
மாகாண சபையில் இருக்கிற நிறைவேற்றுத்தர அதிகாரி வந்து மாகாண சபையின் ஆளுநர் தான் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக செயல்படுவார். நாளைக்கு அடுத்த வினா வந்து அதுதான் உங்களுக்கு. மாகாண சபை ஒன்றில் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக நிறைவேற்று அலுவலர் மாகாண ஆளுநர் தான் காணப்படுவார். அந்த ஆளுநரின் அதிகாரத்துக்கு கீழே நிறைவேற்று அதிகாரத்துக்கு கீழே மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தன. 1987 ஆண்டு இந்த 13வது திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த வருடமான 1988 ஆண்டு மாகாண சபைக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் நடைபெற்று மாகாண சபை தேர்தலுக்கு பின்னர் பாடசாலைகள் வந்து மாகாண பாடசாலைகள், தேசிய பாடசாலைகள் என்று சொல்லி வகைப்படுத்தப்பட்டன, பிரிக்கப்பட்டன. ஆகவே 1988 ஆண்டு இது தரப்பட்டிருக்கின்றபடிய அரசியலமைப்பு வந்து உண்மையில 1987 ஆண்டு தான் ஏற்பட்டது. ஆனால் பாடசாலைகள் வகைப்படுத்தப்பட்டது. மாகாண பாடசாலை, அது மாதிரி தேசிய பாடசாலை என்று வகைப்படுத்தப்பட்டது 1988 ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலின் பிற்பாடு அதே ஆண்டு 1988 ஆண்டே வகைப்படுத்தப்பட்டது. ஆகவே இதில் இருக்கிற விடை வந்து 1988 வந்து பொருத்தமானதாக இருக்கும் இந்த வினாவுக்கு. அப்ப நான் வடிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அதில் என்ன விஷயம் இருக்கின்றது. 87 ஆண்டு சீர்திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. 88 ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. தேர்தலுக்கு பிறகு மாகாண சபை தேர்தலுக்கு பிறகு மாகாண பாடசாலை, தேசிய பாடசாலை என்று வகைப்படுத்தப்பட்டது. அப்ப இதுல மாகாண பாடசாலை என்ற பெயரில் வகைப்படுத்தல் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அந்த அரசியலமைப்பு மறுசீரமைப்பின் மூலம் ஏற்பட்ட என்று கேட்டிருக்கிறோம். உண்மையில அது 2 வினாவும் வந்து மாகாண சபை பாடசாலை என்ற பெயரில் வகைப்படுத்தல் 1988 ஆண்டு வந்தது. அரசியலமைப்பு சீர்திருத்தம் வந்து 1987 ஆண்டு செய்யப்பட்டது. சரிதான? ரெண்டும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த 4வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், மாகாண சபை ஒன்று ஜனாதிபதியினது பிரதிநிதியான நிறைவேற்று அலுவலர். மாகாண சபையில் இருக்கிற ஜனாதிபதியின் பிரதிநிதி வந்து அதேபோல நிறைவேற்று தர அதிகாரம் இருக்கும் மாகாண சபை சார்பாக. அது வந்து மாகாண ஆளுநர் 5 வருடங்கள் அவருடைய பதவி காலங்கள் காணப்படும். இது தனியாக ஆசிரியர் சேவைக்குரியது மட்டுமல்ல, ஏனைய சேவையினரும் இதை பார்க்கலாம். ஆனால் ஏனைய சேவைக்குரிய பொது அறிவுகள் வந்து ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சை எழுதுவர்கள் பார்க்கணும் என்ற தேவைப்பாடு இருக்காது. அதில் கல்வி சம்பந்தம் ஏதாவது இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விடயத்தை தவிர வேறு எந்த ஒரு விடயங்களும் உங்களோட பொது அறிவு வினாத்தாளே அமைய போறது இல்லை. முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், அது மக்களால் தெரிவு செய்யப்படுது, தேர்தலூடாக தெரிவு செய்யப்படுறவர். பிரதமர் செயலாளரும் அது மாகாண ஆளுநரால் நியமிக்கப்படுகிறது. முதலமைச்சர் இந்த செயலாளர்லாம் மாகாண ஆளுநர் ஆள் நியமனம் வழங்கப்படுற ஆக்களாக இருக்கிறோம். அடுத்து 5வது வந்து மாகாண சபைக்குரிய பாடசாலை ஒன்று தேசிய பாடசாலை ஒன்றாக தரம் உயர்த்தப்படுவது. அதாவது மாகாண பாடசாலை ஒன்றை நாங்கள் தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்துற செயற்பாடு. அப்ப இதுல வந்து மாகாணத்தின் முதலமைச்சரினாலாகும், மாகாணத்தின் கல்வி அமைச்சரினாலாகும், மாகாணத்தின் ஆளுநரினாலாகும், மத்திய கல்வி அமைச்சின் கல்வி அமைச்சரினாலாகும். நம்மளுக்கு சொன்ன ஏற்கனவே மாகாணத்தின் கல்வி அமைச்சர் மாகாண பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாகத்தான் கவனம் செலுத்துவார். மாகாணத்தின் ஆளுநரும் வந்து அவருக்கு அதிகாரம் மாகாண பாடசாலைகள் தொடர்பான அதிகாரங்கள்லாம் இருக்கு. மாகாணத்தின் முதலமைச்சருக்கு மாகாண பாடசாலை தொடர்பான அதிகாரங்கள்லாம் இருக்கு. அந்த மாகாண பாடசாலைக்கும் தேசிய பாடசாலைக்கும் வேறுபாடு சொன்னதே அவையின் அதிகாரங்கள் தான். நிர்வாகம் யார் செய்கிறது அதை வச்சு கொண்டுதான் வகைப்படுத்தப்படுறது. மறுபடி தேசிய பாடசாலைன்னு சொன்னால் அது ஒரு பாடசாலையின் தரம் அல்ல. அநேகமான ஆட்கள் அப்படித்தான் பார்க்கிறோம். தேசிய பாடசாலை என்பது ஒரு பாடசாலை என்ற வகைப்படுத்தல் தரப்படுத்தல் என்று யோசிக்கணும். அது அப்படி இல்லை. தேசிய பாடசாலை என்று உங்களோட பாடசாலை மாறுதுன்னு சொன்னா நீங்கள் மத்திய அல்லது நிரல் கல்வி அமைச்சின் நிர்வாகத்துக்குள்ள வாரீங்கன்னு அர்த்தம். மாகாண பாடசாலை என்ன மாகாண கல்வி அமைச்சின் நிர்வாகத்துக்குள்ள வாரீங்கன்னு கருத்து. அவ்வளவுதான். ஒரு மாகாண பாடசாலையை தேசிய பாடசாலையா மாற்றுவதற்கான அதிகாரம் வந்து மத்திய கல்வி அமைச்சின் கல்வி அமைச்சர்னால அது முடியும். உங்களுக்கு தெரியும், கோத்தபாய ஜனாதிபதியாக வந்தபோது 1000 தேசிய பாடசாலை திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. நிச்சயமாக அதுவும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற கல்வி சார்ந்த விடயங்கள் தொடர்பான பாடப்பரப்புகள் தான் சொல்லப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை உங்களோட கலந்துரையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 1000 பாடசாலை தேசிய பாடசாலை திட்டம் தொடர்பான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அதனையும் பார்வையிட்டு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த இடத்துல நாங்கள் அதையும் கலந்துரையாடுவோம். நான் சொல்ற விடயம் வந்து உங்களுக்கு தெரியும், கோத்தாபாய வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவருடைய கொள்கை பிரகடனம் வந்து சுவீட்சத்தின் நோக்கு.
அந்த 2010க்கு பிறகு கல்வி தொடர்பான விடயங்கள் அவதானம் செலுத்தப்படும் என்றபடியால் நான் இதை பழைய விடயமும் கதைக்க வேண்டியிருக்கிறது. சுவிட்சத்தின் நோக்குத்தான் அவை இந்த கொள்கை பிரகடனம். அந்த காலப்பகுதியில் முன் முன்பள்ளிகளின் புதிய பெயர் ஒன்று மாற்றப்பட்டது. அதாவது முன்கல்வி மத்திய நிலையம், அதாவது நாங்கள் மொண்டசூரியன் சொல்லுவோம், அது நேசரி பாடசாலைகளை வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சுவிட்சத்தின் நோக்கென்ற கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாக முன்கல்வி மத்திய நிலையம் என்ற பெயரிலே அது மாற்றப்பட்டது. முன்பள்ளிகள் என்ற புதிய பெயர் வந்து மாற்றப்பட்டது. பிறகு அது இடைநிறுத்தப்பட்டது, அந்த திட்டங்கள் கைவிடப்பட்டதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேணும், அதுல வந்து முன்பள்ளி கல்விகள் வந்து முன்கல்வி மத்திய நிலையம் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டது அல்லது அழைக்கப்படும் என்று சொல்லி அது பிரகடனம் செய்யப்பட்டிருந்தது. அவை என்னென்ன சுவிட்சத்தின் நோக்கு கொள்கை, அதாவது கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாக பாடசாலை கல்வியின் புத்தெழுச்சி என்ற தலைப்பில் வந்து ஒரு கையேடு வந்து வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. நினைக்கிறேன் அது சம்பந்தமான அது அந்த விடயத்தை வந்து உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு வாசித்து விடலாம்னு நினைக்கிறேன். உண்மையில வந்து அதில் கல்விக்கான நிதி ஒதுக்கீடுகளுக்கு வரவு செலவு திட்டத்தில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பிரகடனம் செய்திருந்தார்கள். அது மாதிரி கிராமிய பாடசாலைகள் மூடப்படுவதை தவிர்ப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் உட்பட பாடசாலையின் உட்கட்டண வசதிகளை விருத்தி செய்கிறது. அதே மாதிரி அவசியமான ஆசிரியர்களை நியமனம் செய்கிறது. பின்தங்கிய பாடசாலை ஆசிரியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவுகளை வந்து மேற்கொள்றேன்னு சொல்லி அவை இந்த கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல அனைத்து பிரதேச செயலகங்களிலும் 3 பாடசாலைகள் வந்து 1000 3 பாடசாலை உட்பட 1000 தேசிய பாடசாலைகள் ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருந்தன. அதேபோல ஆரம்ப பாடசாலைகளை பிள்ளை நேய பாடசாலைகளாக அபிவிருத்தி செய்தல், தரம் 1 - 5 வரை ஒரு வகுப்புக்கு 2 ஆசிரியர்கள் என்ற அடிப்படையில் வந்து நியமனம் செய்யப்படும் என்று சொல்லி அவை இந்த கொள்கை பிரகடனம் காணப்பட்டது. அதற்கமைய 50,000 ஆசிரியர் உதவியாளர்களை நியமனம் செய்வது என்று சொல்லியும் தீர்மானித்திருந்தார்கள். நான் ஒரு தடவை வாசித்தால் போதுமானது நினைக்கிறேன். அடுத்தது சட்புள்ளி முறைக்கு பதிலாக பாடசாலை மட்டத்திலே புதிய விஞ்ஞானபூர்வ முறை ஒன்று அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டது. இது வந்து சுவிட்சத்தின் நோக்கின்ற கல்வி தொடர்பான புத்தெழுச்சி என்ற தலைப்பிலே வெளியீடு செய்யப்பட்ட ஆவணம். அது மாதிரி அனைத்து ஆசிரியர்களுக்கும் சேவை நிலைய தொழில் பயிற்சி வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள பட்டதாரிகளுக்கு இணைத்துக் கொள்கின்ற பட்டதாரி உயரிய சம்பள நிலைகள் நியமித்து 1 வருட ஆசிரியர் நியமனம் வழங்கிய பின்னர் 1 வருட ஆசிரியர் சேவைக்கு பின் பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்பட்டது. அது மாதிரி உரிய அறிவு, கல்வி, பயிற்சி மற்றும் அனுபவம் போன்ற திறமையுள்ள ஆசிரியர்களுக்கு அதிபர் தரத்துக்கு உள்வாங்குதல், அதாவது ஆசிரியர் அறிவு, கல்வி, பயிற்சி மற்றும் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களை அதிபர் தரத்துக்கு உள்வாங்குதல் தொடர்பாகவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. புலமை பரிசல் பரீட்சை வந்து பாடசாலைக்கு மட்டுமின்றி அதாவது புலமை பரிசல் திட்டங்கள் வந்து பாடசாலைகளுக்கு மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. பாடசாலை மாணவர்களுக்கு மட்டுமின்றி ஆசிரியர்கள் வழங்குவது எதிர்பார்க்கப்பட்டது. அது மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து பெருந்தகு அபிவிருத்தியோட கூடிய பாடசாலை போக்குவரத்து முறை ஒன்று அறிமுகம் செய்யவும் எதிர்பார்க்கப்பட்டது. பாடத்திட்ட அபிவிருத்தி, ஆசிரியர் பயிற்சி, பாடசாலைகளின் கீழ் கட்டுமான வசதிகள், புதிய சேவையுடைய அரசு நிர்வாகம், அது புதிய தேவைக்கேற்ப, அதாவது புதிய முன்னோக்கிய பார்வையுடைய அரசு நிர்வாகம் போன்ற செயற்பாடுகளையும் மேற்கொள்ள எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல வந்து 3 மொழிகள் தொடர்பான சூப்பர் தேசிய பாடசாலை, அதாவது நகரில் உள்ள 50 பாடசாலைகளை வந்து 3 மொழிகளிலுமான சூப்பர் தேசிய பாடசாலை என்ற பெயரிலே உருவாக்க எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சுவிட்சத்தின் நோக்கு பாடசாலை கல்வியின் புத்தெழுச்சி என்ற தலைப்பில். அதே போல அனைத்து ஆசிரியர்களையும் பட்டதாரிகள் ஆக்குவதற்கு ஆசிரியர்கள் கலாசாலைகளில் காணப்படும் ஆசிரியர் கலாசாலைகளையும் ஏனைய
அது பல்கலைக்கழக பீடங்களாக மாற்றுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகள் ஆக்குவதற்காக ஆசிரியர் கலாசாலைகளை வந்து பல்கலைக்கழக பீடங்களாக மாற்றுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி முதலாந்தர மாணவர்கள் அனுமதிக்கான சுற்றறிக்கையை வந்து நெகிழ்வுடையதாக மாற்றுவதற்கும் எதிர்பார்க்கப்பட்டது. அது மாதிரி ஒன்றிணைக்கப்பட்ட சேவைன்னு சொல்லி இந்த கல்வித்துறை சார்ந்த சேவைகளை வந்து ஒன்றிணைக்கப்பட்ட சேவைகளாக உருவாக்க எதிர்பார்க்கப்பட்ட ஆசிரியர் சேவை, அதிபர் சேவை, ஆசிரியர் அது கல்வி நிர்வாக சேவை, ஆசிரியர் கல்வியலாளர் சேவை வந்து இந்த ஒன்றிணைக்கப்பட்ட சேவை என்ற அடிப்படையில் ஆசிரியர் கல்வியலாளர் சேவையில் ஆசிரியர் ஆலோசகர் சேவை இவ்வளவு வந்து ஒன்றிணைக்கப்பட்ட சேவையாக உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. கல்வித்துறை தொடர்பாக காணப்படுகின்ற சேவைகள் நான் இப்ப இதுல ஒன்றிணைக்கப்பட்ட சேவை என்ற இடத்திலேயே சொல்றேன். இலங்கை ஆசிரியர் சேவை, இலங்கை அதிபர் சேவை, இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை, இலங்கை கல்வி நிர்வாக சேவை, அடுத்தது ஆசிரியர் ஆலோசகர் சேவைன்னு சொல்லி 5 சேவைகள் கல்வித்துறை தொடர்பாக காணப்படுகின்றது. இதுல ஆசிரியர் சேவைகள் ஆசிரியர் சேவை சேர்ந்தவர்கள் வந்து பாடசாலைகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள். அதிபர் சேவையை சேர்ந்தவர்கள் பாடசாலையில வந்து அதிபர்களாக அல்லது பிரதி அதிபர்களாக அல்லது உதவி அதிபர்களாக, உபாதிபர் என்ற ஒரு விடயம் இல்லை, அப்படி ஒரு பதவி பேரே இல்லை. உபாதிபர் என்ற ஒரு பதவி பேர் இல்லை. உதவி அதிபர் அல்லது பிரதி அதிபராக அதிபர் சேவையை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அடுத்தது கல்வி நிர்வாக சேவையை சேர்ந்தவர்கள். இவர்கள் கல்வி நிர்வாக உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்படலாம். வலய கல்வி பணிப்பாளர், பிரதி கல்வி பணிப்பாளர், உதவி கல்வி பணிப்பாளர், கோட்ட கல்வி பணிப்பாளர்கள் போன்ற பதவிகள் அவர்களுக்காக ஒதுக்கப்படுகின்றது. அதே போல கல்வி நிர்வாக சேவையை சேர்ந்தவர்களும் வந்து அதிபர் சேவை அதிபராகவும் நியமிக்கப்படுகிறது. தேசிய பாடசாலைகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அதிபர் ஆளுநரை கொண்ட கல்வி நிர்வாக சேவையினரை அதிபர் ஆளுநராக கொண்ட பாடசாலைகளிலே அதிபர்களாக நியமிக்கப்படுவார்கள். அதே மாதிரி பிரதி அதிபர், உதவி அதிபராக நியமிக்கப்படுவார்கள் கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள். இலங்கை ஆசிரியர் கல்வியாளர்கள் இவர்கள் வந்து ஆசிரியர் மத்திய நிலையம், அதாவது வலய கல்வி காரியாலயங்களில் காணப்படுகின்ற ஆசிரியர் கல்வி மத்திய நிலையம் வந்து அதுக்கான புது பெயர் ஒன்று காண இருக்கின்றது. நினைவில் வருவதில்லை, ஆனால் அது இந்த பழைய பெயர் வந்து ஆசிரியர் மத்திய நிலையம். அந்த ஆசிரியர் மத்திய நிலையங்களையும் இலங்கையில் ஆசிரியர் கல்வியலாளர்கள் 7வது வினா வந்து பாருங்க அதெல்லாம் அமைந்திருக்கின்றது. ஆசிரியர் மத்திய நிலையத்தின் தலைவராக நியமிக்கப்பட வேண்டியவர் ஆசிரியர் கல்வியலாளர் சேவையை சேர்ந்த ஒரு உத்தியோகத்தர் தான், அலுவலர் வந்து அதில் நியமிக்கப்படுறதாக இருப்பார். ரைட், இவ்வளவு வந்து அந்த ஒன்றிணைக்கப்பட்ட சேவை தொடர்பாக அழைக்கும் போது அழைத்திருந்தாங்க. அது மாதிரி பரீட்சை மைய கல்வி முறைக்கு பதிலாக இந்த சுவிட்சத்தின் நோக்கின் அடிப்படையில மாணவர் மைய கல்வி முறையை அமல்படுத்த எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது சுவிட்சத்தின் நோக்கூடாக கல்வி மறுசீரமைப்பானது முன்பள்ளி கல்வி, அதே மாதிரி கல்வி நிர்வாக மறுசீரமைப்பு, கலைத்திட்ட மறுசீரமைப்பு, சுகாதாரத்திற்கு முதலிடம், 1000 தேசிய பாடசாலை திட்டம், தொழில் விருத்தி, பாடசாலை கல்வி தொழில்சார் கல்வியுடன் இணைக்கப்படுதல், தொலைக்கல்வியினூடாக கல்வி, உயர்கல்வி போன்ற தலைப்புகளில் இந்த கல்வி மறுசீரமைப்பு ஏற்படுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. அது மாதிரி முன்பள்ளி கல்விக்கு முன்னுரிமை வழங்குவதற்காக தரப்படுத்தப்பட்ட முன்கல்விக்கு முன்னுரிமை வழங்குதல், அனைத்து முன்பள்ளி கல்வியையும் சர்வதேச தரத்துக்கு உயர்த்துதல், எல்லா முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குதல் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி கல்வி நிர்வாக மறுசீரமைப்பில் வந்து உட்கட்டமைப்பு வசதிகள், அதிகஷ்ட பிரதேச ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகள், பரிபூர்ண முன்மொழி தேசிய பாடசாலைகள் 20. அதில் நான் முன்னுக்கு ஒரு தவறாக சொல்லியிருந்தேன், 50 என்று சொல்லியிருந்தேன். அதாவது எதிர்பார்ப்பு 50, உடனடியாக 20 மாவட்ட ரீதியாக 20 தேசிய முன்மொழி தேசிய பாடசாலைகள் எதிர்பார்க்கப்பட்டது. அதே போன்று பிள்ளைநேய ஆரம்ப பாடசாலைகள், பாடசாலை அடிப்படையிலான பல்கலைக்கழக அனுமதி, முழுமையான ஆசிரியர் சமூகத்தையும் பட்டதாரிகளாக்குதல், கல்வி ஒன்றிணைந்த மூடப்பட்ட சேவையாக மாற்றுதல். இவ்வளவு வந்து கல்வி நிர்வாகம் தொடர்பாக சுவிட்சத்தின நோக்கில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அதே மாதிரி கலைத்திட்ட மறுசீரமைப்பில் உள்ளடக்க அபிவிருத்திகள், கற்பித்தல், மதிப்பீடும் கணிப்பீடும், பரீட்சை மைய கல்விக்கு பதிலாக மாணவர் மைய கல்வி, கற்றல் மைய கல்வி என்ற உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்தது சுகாதாரத்துக்கு முதலிடம் என்று சொல்லும் போது நிலைபெறான சுகாதார வேலை திட்டம், உள சமூக நல்வாழ்வு, ஆன்மீக நல்வாழ்வு,
தேசிய பாடசாலைகள் கொத்தனை பாடசாலைகளாக மாறி எல்லா பிரதேச செயலாளர் பிரிவுகளிலிருந்தும் 3 தேசிய பாடசாலைகளை உருவாக்குவது சுவிட்சத்தின் நோக்கின் எதிர்பார்ப்பாக இருந்தது. கொத்தனி பாடசாலை முறைகள் உருவாக்குவதும் எதிர்பார்ப்பாக இருந்தது. உயர்தொழில் விருத்தியை பொறுத்தவரையில எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர் சமூகத்தையும் பட்டதாரிகளாக மாற்றுவது, அது மாதிரி செயற் சாதனையை முதன்மையாக கொண்ட பதவி உயர்வு ஒழுங்குமுறையை அமல்படுத்துவதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம். அதே போல பாடசாலை கல்வியை தொழிற்கல்வியுடன் இணைப்பதற்காக முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் என்று சொல்லும்போது, பாடசாலையில் சித்தியடையாத எல்லோருக்கும் உயர்கல்விக்கு சந்தர்ப்பம் வழங்குறது, சாதாரண தரத்தில் பாடசாலையை விட்டு செல்லும் எந்த ஒரு பிள்ளைக்கும் தொழிற்கல்விக்கு சந்தர்ப்பம் வழங்குறது, தொலைக்கல்வி ஊடாக மேலதிக கல்வி வழங்குறதுக்கு நிகழ்நிலை கல்வி, பாரதி கல்வி, திறந்த கல்வி, சுயகற்றல் உபாயமுறை ஊடகத்திறனும் பயிற்சியும் போன்றவற்றை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. உயர்கல்வியை பொறுத்தவரையில பல்கலைக்கழக உருவாக்கங்கள், புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல், எல்லா பல்கலைக்கழகங்களும் உலக தரத்துக்கு உயர்த்துதல், தொழில்துறைக்குரிய புதிய பாடநெறி மற்றும் தொழில்துறை போன்ற விடயங்கள் இந்த சுவிட்சத்தின் நோக்கினூடாக கல்வி மறுசீரமைப்பில் எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீம் எண்ணக்கருவம் இந்த பாடசாலை கல்வி திட்டத்திலே அமல்படுத்துறதுக்கு இந்த தொலைக்கல்வி சுவிட்சத்தின் நோக்கு திட்டம் முன்மொழிவுகளை செய்திருந்தது. அதே மாதிரி பொதுமக்களின் துலங்களின் பிரதான துறைகளை பொறுத்தவரையில் ஆரம்ப பிள்ளை பருவ கல்வியும், ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, தொழிலும் உயர்கல்வியும் போன்றவை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. கைத்தொழில் புரட்சிக்கு அமைவாக கல்வி இலக்கை வெற்றி கொள்வதற்கு நிறைவேற்ற வேண்டிய பிரதான விடிய பரப்புகளாக இந்த சுவிட்சத்தின் நோக்கில கல்வியின் நோக்கை மீள்வரையறை செய்தல், ஸ்டீம் கல்வி அணுகுமுறையை மேம்படுத்துதல், மனித திறன் விருத்தி, பட்டதாரி சிந்தனையை மாற்றுதல், வாழ்க்கை கல்வி மாதிரிகளில் திருத்தம் செய்தல், பாடசாலைகள் புதிய ஆக்கங்களை உருவாக்கும் இடங்களாக மாறுதல், சர்வதேச உணர்வு, உயர்கல்வி விரிவாக்கம் போன்றவை எதிர்பார்க்கப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டில் தனிப்பட்ட ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய திறன்கள் என்று சொல்லும்போது கற்றல் திறன்கள், அதுக்குள்ள 4 உபதிறன்கள் எதிர்பார்க்கப்பட்டது. ஒன்று விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல், சேர்ந்து வாழுதல், தொடர்பாடுதல். அடுத்த எழுத்தறிவு திறன், தகவல் தொழில்நுட்பம், ஊடக எழுத்தறிவு, தொழில்நுட்ப எழுத்தறிவு. அடுத்த வாழ்க்கை திறன் சொல்லும்போது அதுக்குள்ள உபபிரிவுகளாக நெகிழுந்தன்மை, தலைமைத்துவம், ஆரம்பிக்கும் திறன்கள், உற்பத்தி திறன்கள், சமூக திறன்கள் போன்றவை இந்த வாழ்க்கை திறனுக்குள்ள எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப 21ஆம் நூற்றாண்டு தனிப்பட்ட ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய திறன்கள் 3 எதிர்பார்க்கப்பட்டது. கற்றல் திறன், எழுத்தறிவு திறன், வாழ்க்கை திறன் போன்றவை எதிர்பார்க்கப்பட்டன. இவை இந்த சுபிட்சத்தின் நோக்கு திட்டத்துக்கு அமைவாக திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இதுல இன்னும் சில பகுதிகள் இருக்கின்றன. நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அது சம்பந்தமான விடயங்களை கலந்துரையாடலாம் நினைக்கிறேன். தற்போதைய கல்வி மறுசீரமைப்பு சுவிட்சத்தின் நோக்கு கொண்டு வரப்பட்ட காலப்பகுதியில கல்வியின் மறுசீரமைப்புக்குரிய மாணவர்கள் அல்வா பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. அல்வா பரம்பரையை சேர்ந்த மாணவர்களுக்காகவே அந்த கல்வி மறுசீரமைப்பு கொண்டு செல்லப்பட்டது. தற்போதும் அதே நிலைதான். எதிர்காலத்தில் அது மாற்றமடையலாம். அந்த பரம்பரையினர் மாற்றமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 1000 தேசிய பாடசாலை திட்டத்தின் பேர் சுபிட்சத்தின் நோக்கின்ற தேசிய கொள்கை அடிப்படையில் அதுக்கு ஒரு பாடசாலை கல்வியின் புதிய உதயம் என்ற பெயரில் அது அறிமுகப்படுத்தப்பட்டது. 1000 தேசிய பாடசாலை திட்டம் பாடசாலை கல்வியின் புதிய உதயம் என்ற பெயரிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் நோக்கம் பாத்தீங்கன்னா தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கை 1000ஆக உயர்த்துதல், அதே போல 20 மாதிரி 2ஆம் நிலை முன்மொழி பாடசாலைகளை உருவாக்குதல். இதுல பங்கேற்பு திட்டமிடல் முறையை பயன்படுத்துறதுக்கு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த திட்டத்தை தயாரிப்பதற்கு சுவட் பகுப்பாய முறைகளை பாடசாலைகள்ல பின்பற்றுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. பாடசாலை தெரிவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. இது சில பகுதிகளாக பிரிக்கப்பட்ட உந்துதல் பகுதி 1, உந்துதல் பகுதி 2, உந்துதல் பகுதி 3 சொல்லி ஒவ்வொரு கூறுகளாக பிரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. தொடர்பான விடயங்கள் 3, 4 வரைக்கும் அந்த பகுதி உருவாக்கப்பட்டிருந்தது. இது 1000 பாடசாலை திட்டம் தொடர்பான ஒரு சாராம்சமான விடயம். மேலதிக விடயங்கள் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அடுத்தது 6வது நான்
மாகாண பாடசாலைகளில் ஆசிரியர்களின் தனிப்பட்ட கோப்புகள் பேணப்படுவது, அது வலய கல்வி அலுவலகத்தில் தனிப்பட்ட கோப்புகள் பேணப்படும். ஆசிரியர் தொடர்பான தனிப்பட்ட கோப்புகள் ஒரு வலய கல்வி அந்த ஆசிரியர் கடமை ஆற்றுகின்ற வலய கல்வி அலுவலகத்திலே அது பேணப்படுகின்றது. 7வது வினா நான் நினைக்கிறேன் சொல்லியிருந்தேன். ஆசிரியர் மத்திய நிலையத்துக்கு நியமிக்கப்பட வேண்டியவர்கள், அதே போல ஆசிரியர் மத்திய நிலையத்தில் வந்து இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவையை சேர்ந்தவர்கள் வந்து நியமனம் வழங்கப்படுவதற்கு அவர் வந்து அந்த முந்தி சொல்றவே அதை டீச்சர்ஸ் சென்ட்ரல் மேனேஜர்னு சொல்லுவோம். தற்போது அந்த பெயர் வந்து பயன்படுத்துவதில்லை என்பதையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். ஆசிரியர் மத்திய நிலையம் என்ற பெயர் அதில் பயன்படுத்துவதில்லை. ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையம் என்று சொல்லி அந்த பெயர் வந்து தற்போது வந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆசிரியர் தொழில் வான்மை விருத்தி மத்திய நிலையம், அதாவது இந்த ஆசிரியர் மத்திய நிலையத்தின் தற்போதைய பெயர் வந்து ஆசிரியர் தொழில் வான்மை விருத்தி மத்திய நிலையம். ஆசிரியர் தொழில் வான்மை விருத்தி மத்திய நிலையம் என்ற பெயரிலே தற்போது இந்த பெயர் மாற்றப்பட்டு அழைக்கப்பட்டு வருகின்றது. பிள்ளையொருவரை பாடசாலையில் சேர்க்கும் போது அவசியமான ஆவணம் ஒன்றாக அமைவது வந்து மாணவர்கள் பிறப்பு சான்றிதழ் பத்திரம் வந்து மாணவரை அடையாளப்படுத்துறதுக்கும் உறுதிப்படுத்துறதுக்கும் வந்து அது மிக அவசியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போல பாடசாலை 9வது வினாவை பொறுத்தவரையில பாடசாலை அபிவிருத்தி சபையில உறுப்பினரையை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள், உதவியும் பாடசாலையில வந்து பாடசாலை அபிவிருத்தி சபை காணப்படுகின்றது, அல்லது பாடசாலை அபிவிருத்தி சங்கம் என்று சொல்லலாம். இந்த சங்கத்திலே வந்து அங்கத்துவம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் சொன்னால் அதுல வந்து உங்களுக்கு தெரிய வேணும், அங்கத்துவம் கொள்ள இருக்கிறவர்கள் வந்து பாடசாலை அபிவிருத்தி சங்கத்திலே அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்பவர்கள் வந்து ஒன்று பாடசாலையின் அதிபர், அவர் பதவி வழியில தலைவராக காணப்படுவார். அதே போன்று வந்து இதில் நாங்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் கட்டமைப்பு என்று சொல்லலாம். அதன் தலைவர் வந்து பாடசாலை அதிபர் பதவி வழியாக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் தலைவராக காணப்படுவார். அதேபோல பாடசாலையில் கல்வி இருக்கின்ற மாணவர்களின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள், சட்ட ரீதியான பாதுகாவலர்கள் வந்து அந்த சங்கத்தின் கட்டமைப்பிலே, அதாவது உறுப்புரிமையை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பழைய மாணவர்களுடைய பிரதிநிதியம் வந்து அதில் பெற்றுக்கொள்ள முடியும். அது வந்து 500 வரையான மாணவர்கள் இருக்கின்ற பாடசாலையில் 2 பழைய மாணவர்கள் வந்து பழைய மாணவர் சங்கத்தின் பிரதிநிதிகள் அல்லது பழைய மாணவர் சங்கத்தினூடாக பிரேரிக்கப்படுவார். அதே மாதிரி வலைய பிரதிநிதி ஒருவரும் காணப்படுவார். அதே மாதிரி பாடசாலையின் ஆசிரியர்களும் வந்து காணப்படுவார்கள். இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்திற்கு கீழே உருவாக்கப்படுகின்ற பிரதான குழுக்கள் பாடசாலையில் 2 குழுக்கள் காணப்படுகின்றது. ஒன்று பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு, இன்னொன்று பாடசாலை முகாமைத்துவ குழு. இந்த கட்டமைப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லது அடுத்த காணொலியில் நாங்கள் அதை பார்க்க முடியும். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் பொதுக்கூட்டம் வந்து ஆண்டுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்துக்கு முன்னர் அது கூட்டப்பட வேண்டும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப இதுல சொல்லப்படுற வேற பிள்ளையினது பெற்றோர் வேறும், பிள்ளையினது சட்டபூர்வ பாதுகாவலர் வருவார், பாடசாலை கடமையாற்றும் ஆசிரியர்கள் வருவார்கள், பாடசாலை ஓய்வு பெற்ற சென்றுள்ள ஆசிரியர்கள் இதுக்குள்ள உள்ளடங்க மாட்டார்கள். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல அல்லது அபிவிருத்தி சபையில வந்து அதுவும் தற்போது பெயர் மாற்றம் தான் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சொல்லி சொல்லப்படுகிறது. இது இந்த உபகுழுக்கள் இருக்கிறது. இது தொடர்பான விடயங்கள் நிறைய கலந்துரையாட இருக்கின்றது. நினைக்கிறேன் இது ஒரு நீண்ட காணொலியாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து ஏனைய வினாக்களை கலந்துரையாடும் போது வார காணொலியில் அடுத்து எதிர்வருகின்ற காணொலியிலே 1வது விடயமாக நாங்கள் இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கமும் அதோடு இந்த குழுக்கள் தொடர்பான விடயங்களையும் கலந்துரையாடி கொண்டு அல்லது பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஏனைய பகுதிகளுக்கு செல்லலாம். நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் ஏனையர்களுக்கும் அதனை பகிர முடியும். நன்றி.